அல்லினாள் தாமரை மேல் ஆரணங்கின் இன்துணைவே மல்லி நாடாண்ட மடமயில் மெல்லியலாய் ஆயர் குலவேந்தன் ஆகத்தான் புதுவை வேயர் பயந்த விளக்கு தென் புதுவை வேயர் பயந்த விளக்கு श्रीमत्यै विष्णुचित्तार्य मनोनन्दनहेतवे नन्दनन्दनसुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम् गोदायै नित्यमङ्गलम्. अपगतमदमानैरन्तिमोपायनिष्ठैः अधिगतपरमार्थैरर्थकाम अनपेक्षैः निखिलजनसुहृद्भिर्निर्जितक्रोधलोभैः वरवरमुनिभृत्यैरस्तु मे नित्ययोगः शेषश्रीमानजनिः पुरा सौम्यजामातृयोगी भोगी भूतस्तदनु भगवान् राघवस्यानुजन्मा भूत्वा भव्यो वरवरमुनिर्भूयसा भासमानः रक्षस्त्वस्मान् रघुकुलपतेरास्थितो भद्रपीठम् वन्दे सौम्यवराग्र्ययोगिनमहं ध्यानामृतास्वाधिनं श्रीरङ्गाधिपपादपङ्कजपरिचर्या गुणैकान्तिनम् आज्ञाशास्त्रविधेरविच्युतमलं संसारिगन्धासहं कालेषु त्रिषु चैव कामितफलप्राप्त्यै गुरूणां गुरुम् भक्त्या तुष्यति केवलं न च गुणैः भक्तिप्रियो माधवः அப்படின்னு ஒரு வசனம் உண்டு, ஒரு ஸ்லோகம் உண்டு. எம்பெருமான் அடையறதுக்கு பக்தி அப்படிங்கிறது ஒன்று மட்டும் இருந்தால் போருமானது. நேற்றைய பதிவிலேயே அதுதான் பூர்வ பீட்டிக்கையிலேயே அடையான்னு சொல்லியிருந்தேன். பக்திங்கிறது கிளம்பிடுத்து அப்படின்னாலே ஞானமும் வைராக்கியமும் தன்னால் கிளம்பிடும் அப்படிங்கிறது தான் பாகவத மகாபுராணம் நமக்கு காட்டக்கூடிய ஒரு முக்கியமான பாடமாக அமைஞ்சிருக்கு. அதில் பக்தி நம்ம சம்பிரதாயம் முழுக்கவே பக்தர்கள்னால தான் நிறைஞ்சிருக்கு. பக்தி இல்லை அப்படின்னாக்கா ஞானம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. பக்தி இல்லை அப்படின்னாக்கா வைராக்கியம் மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை. பக்தியோடு சேர்ந்த ஞானமும் வைராக்கியமும் தான் ஒன்று சேரும் அப்படிங்கிறது எல்லாரும் ஒத்துக்கக்கூடிய ஒரு பட்சமாக இருக்குது. அப்போ பக்தி ஒன்று இருந்துடுத்துன்னா போகிறோம், மீதி எதுவுமே தேவையில்லை, எந்த ஒரு சாதனையுமே தேவையில்லை, எந்த ஒரு அல்ப பலன்கள் எதுவுமே தேவையில்லை. அந்த பக்தி ஒன்று மட்டிலும் போகிறோம் பகவான் அடையிறதுக்கு. ஏழையாகவே இருக்கிற ஒருத்தரால் என்னத்தை பெருசாக கொண்டு போய் சமர்ப்பிச்சிட முடியும்? இல்லை வயோதிகர்களாக இருக்கிறவர்கள் தான் பெருமாளை போய் ஆசிரியிக்க முடியுமா அப்படின்னெல்லாம் பல கேள்விகள் இருக்குது. எல்லாத்துக்கும் நமக்கு உதாரணங்களும் இருக்குது சரித்திரங்கள் வாயிலாக. துருவனுக்கோ பிரகலாதனுக்கோ வயசு பெருசாக இல்லை, ஆனால் பகவான் ஆட்கொண்டான். அந்த மாதிரி சரித்திரங்கள் எவ்வளவோ இருக்குது. ஸ்திரீதான் திரௌபதி, அவளை ரட்சிச்சான். இந்த மாதிரி எந்த ஒரு பேதபாவமுமே இல்லாமல் ஒரு அபங்கம் கூட உண்டு. சாரே ஏகரூப நாஹி பேதபாவ அப்படின்னு ஒரு அபங்கம் உண்டு. எம்பெருமானுக்கு முன்னாடி எல்லாரும் சமம்தான். எங்கேயுமே பகவான் எந்த ஒரு துவேஷமும் பார்க்கறதில்ல. அத்தனை பேரையும் அப்படியே ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் அந்த பகவானை அடையிறதுக்கு நமக்கு ஒன்றே ஒன்று வேணும், பக்தி.
இதை பல மகான்கள் நமக்கு தன்னுடைய ஸ்லோகங்கள்லேயோ பாடல்கள்லேயோ சொல்லியிருக்கார்கள். ந தனம் ந ஜனம் ந சுந்தரிம் கவிதாம் வா ஜகதீஷ காமயே மம ஜன்மனி ஜன்மனீஸ்வரே பவதாத் பக்திரஹைதுகீ த்வயி. சுவாமி சைத்தன்ய மகாபிரபுவனுடைய சிக்ஷாஷ்டகம், ஒரே ஒரு அஷ்டகம்தான் அவருடைய ஆயுசில் அவர் பண்ணியிருக்கார். அதை தவிர அவர் காட்டின மார்க்கம் முழுக்க நாம சங்கீர்த்தனம் தான். வேற ஒன்றும் பெருசாக அவர் ஒரு சதகம் ஒன்று பண்ணினார், இல்லை ஒரு சகசிரம் ஒன்று பண்ணினார் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அஷ்டகம்னு ஒன்று பண்ணியிருக்கார், அவ்வளவுதான். அதில் சொல்லும் பொழுது அவர் சொல்கிறது இதுதான். ந தனம், பணங்காசு வேண்டவே வேணாம் பக்திக்கு. ந ஜனம், அஜ்ஞானிகளாவோ இல்லை பக்தி இல்லாத லௌகீகர்களாவோ இருக்கிறவர்கள் வேண்டவே வேண்டாம். ந சுந்தரிம், அழகாக தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, இல்லை ஒரு பொம்மநாட்டியோடு சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு லௌகீக விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தேவையே இல்லை பக்திக்கு. சன்னியாசிக்கும் பக்தி உண்டு, பிரம்மச்சரியத்துக்கும் பக்தி உண்டு, எல்லாத்துக்கும் பக்தி உண்டு. எதுக்கு ஒன்றும் தகுதின்னு ஒன்று வேண்டாம். கர்மங்கள் பண்ணுறதுக்கு கிரகஸ்தனாக தான் இருக்கணும்னு தகுதி இருக்குது. சில கர்மாக்கள்லாம் கிரகஸ்தனாக தான் பண்ண முடியும். ஆனால் பக்தி பண்ணுறதுக்கு நீ கிரகஸ்தனாக தான் இருக்கணும்னு இல்லை, பிரம்மச்சாரியாக தான் இருக்கணுங்கிறது இல்லை, இல்லை ஒரு புருஷனாக தான் இருக்கணும், பொம்மநாட்டியாக இருக்கக்கூடாதுன்னு இல்லை. அதனால தான் பொம்மநாட்டியாக வேணும் விரும்பியிருக்கார்கள் அத்தனை பேரும் நாயிகா பாவத்தில். அதுக்காக தான் இப்போ இத்தனை விஷயமும் சொல்லின்னு இருக்கோம். ஒரு அசுரன் கூட பக்தி பண்ணினான். ஒரு அசுரன், அந்த அசுரன் சொல்கிறான் பகவானை எப்படி அடையலாம் அப்படின்னு வரும்பொழுது, அஜாத பக்ஷாமிவ மாதரம் ககாஹ, ஒரு சிறகே இல்லாத ஒரு பறவை. அந்த பறவைக்கு தன்னுடைய அம்மாவை அடையணும். அந்த அம்மாவுக்கு சிறகு இருக்குது, அது பறந்து போகிறது. இதுக்கு இன்னும் சிறகு முளைக்கலை, சின்ன பறவை, குஞ்சு அப்போ தான் பிறந்துருக்கு. அந்த குஞ்சு பறவைக்கு சிறகே இல்லைன்னா அது எப்படி அம்மாவுக்காக இப்படியே பார்த்து ஏங்கின்னு இருக்குமோ, அதுபோல் ஒரு பக்தன் ஏங்கணும். பகவானை அடையிறதுக்கு பக்தின்னு ஒன்று மட்டும்தான் இருக்கணும். அது அந்த குஞ்சுக்கு என்ன அப்படின்னாக்கா, அந்த அம்மாவனுடைய குஞ்சு பறவை அது ஒன்று தான் அதுக்கு தகுதி. அதனால அது அம்மாவுக்காக அது காத்துன்னு இருக்கு. பகவான் சர்வத்திர திரிபுவன சக்கரவர்த்தியாக இருந்த போதிலும் நமக்கெல்லாம் தகப்பனார், நம்மையெல்லாம் ஈன்றவர். அதனால் அந்த கிருஷ்ணனுக்காக நம்ம காத்துன்னு இருக்கணும். சரி, அடுத்ததாக ஒரு மாடு, ஒரு அசுரன் பேசுகிறான். இதெல்லாம் ஒரு அம்மா பறவைக்காக, தாய் பறவைக்காக எப்படி ஒரு குஞ்சு காத்துன்னு இருக்கணுமோ அதுபோல சன்யம் யதா வத்சதராம் க்ஷுதார்த்தா, ஒரு பசுமாடு இருக்குது. அந்த பசுமாடுக்கு ஒரு கன்றுக்குட்டி இருக்குது. அந்த கன்றுக்குட்டியை கட்டி போட்டிருக்கா. பசுமாடு வேற ஒரு இடத்துல கட்டி போட்டிருக்கா, இல்லாத எங்கேயோ தள்ளி இருக்குது. அப்போ என்ன அப்படின்னா, இந்த கன்றுக்குட்டிக்கு அம்மா கிட்ட போகணும், அம்மாவுக்கும் குழந்தை கண்ணை பார்க்கணும், அதெல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது அதுக்கு என்ன ஒரு ஏக்கம் இருக்குமோ அதுபோல் என்னால் உன் நினச்சி ஏங்கிறதுக்காவது முடியணுமே, அந்த அளவுக்காவது பக்தி இருக்கணுமே இல்லையா? சரி, அடுத்ததாக நாயகி நாயகன். இது அந்த அசுரன் சொல்கிற விஷயம். அது பிரியம் பிரியேவ வியூஷிதம் விஷண்ணா, ஒரு பிரியை தன்னுடைய பிரியனுக்காக காத்துன்னு இருக்கா, தன்னுடைய காதலனுக்காக, நாயக்கனுக்காக காத்துன்னு இருக்கா. இப்போ இது மூணுத்துலேயுமே என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, முதல்ல சொல்லப்பட்ட அந்த குஞ்சுக்கு சக்தி கிடையாது. போய் பறந்துண்டு போகணும், அம்மா கிட்ட போகணும் அப்படிங்கிற அந்த பறக்கணும் என்ன ரக்கையே கிடையாது. அதுக்கு அன்றைக்கி தான் குஞ்சு பொறிச்சிருக்கு, 2-3 நாள் தான் ஆறுது அப்படிங்கிறச்சே அதுக்கு பறக்க முடியாது, அதுக்கு சக்தி இல்லை. அதனால நான் பக்தி உண்டு மட்டும் வச்சுட்டுருக்கேன், அசக்தனாக இருக்கேன்ப்பா அரவிந்தாக்ஷா அப்படின்னு கூப்பிட்றான் அந்த அசுரன். மனோரவிந்தாக்ஷா, அரவிந்தாக்ஷா தாமரை கண்ணனே அப்படின்னு கூப்பிட்றான். அசக்தனாக இருந்த பொழுதிலும் நீ காப்பாத்துறியே. சரி, ரெண்டாவதாக சொன்ன அந்த மாடு விஷயத்தில் என்னன்னாக்கா, அதுக்கு சக்தி இருக்குது. அந்த கண்ணுக்குட்டியால் ஓட முடியும். ஆனால் அது பத்தப்பட்டிருக்கு, அதை கட்டி போட்டிருக்கா, பத்தப்பட்டிருக்கு. அதுபோல தான் நம்மளாலேயும், நம்மெல்லாம் பெரியவா தான், அடல்ட்டு அப்படின்னு சொல்லிக்கிறோம், நம்மெல்லாம் பெரியவாள் தான். அவாவாளுக்கு வயசாகுது, இந்த க்ஷணம் கிளம்பணும் அப்படின்னாக்கா கிளம்பலாமே, பத்ரிகாசிரமத்துக்கு போகலாமே, நேபாளத்துக்கு போய் அந்த சாலகிராம பெருமாளை போய் சேவிச்சுட்டு வரலாமே, கிளம்ப முடியும் நம்மளால். இப்போ என்ன சம்பாதிக்காமல் தான் இருக்கோமா? பெரும்பாலும் எல்லோரும் சம்பாதிச்சுட்டு தான் இருக்கோம்.
ஒரு யாத்திரைன்னு கிளம்பி போகலாமே அப்படின்னாக்கா பத்தப்பட்டிருக்கோமே சம்சாரத்தில் பத்தப்பட்டிருக்கோம். அதுதான் அந்த ரெண்டாவது விஷயம். கண்ணுக்குட்டியால் போக முடியும், மாடாலையும் கண்ணுக்குட்டிக்கிட்ட வர முடியும், ஆனால் பத்தப்பட்டிருக்கு, அதால் நகர முடியல. தாயே தந்தை என்னும் தாரமே கிளை மக்கள் என்னும் நோயே பற்றொழிந்தேன் அப்படியே இருக்க வேண்டியது தான். அது அந்த லௌகீகத்தில் பாந்தவியத்தோட பத்தப்பட்டு இருக்கிறது அந்த ஒரு விஷயம். மூணாவதோ அப்படின்னாக்கா பத்தப்பட்டும் இல்லை, ஒரு நாயகி தன்னுடைய நாயகனுக்காக காத்துன்னு இருக்காள். பத்தப்பட்டும் இல்லை, சக்தி இல்லாமலும் இல்லை. அந்த நாயகிக்கு சக்தியும் இருக்குது, அவளுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. நாயகி போகணுன்னா போகலாம், ஆனால் நாயகன் எங்கே இருக்கான்னு தெரியலையே, நாயகன் எங்கே இருக்கான்னு தெரியலையே, அவனை எங்கேன்னு தேடிட்டு போகிறது. இந்த இடத்துல இருக்கான்னு தெரிஞ்சு கொடுத்தோன்னா போகலாம். அதுதான் மடல் ஊறினார் திருமங்கை ஆழ்வார். பரகால நாயகியாக மாறி அதனால தான் மடல் ஊறினார். அந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சு கொடுத்தோம்னாக்கா நம்ம போகலாம். ஆனால் அந்த எம்பெருமான விபவமூர்த்தியாக எங்கே பார்க்குறது? அர்ச்சா திருமேனியாக சேவிக்கிறோம், வாஸ்தவந்தான். விபவமூர்த்தியாக எங்கே போய் பார்க்குறது அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அதுதான் இந்த மூணாவது விஷயம். இப்போ முதல்ல சக்தி இருக்குது இல்லை அப்படிங்கிற ஒரு விசாரம் போய், எனக்கு சக்தியே இல்லைப்பா கோவிந்தா என்னை கூப்பிட்டுக்கோ, எனக்கு சக்தி இருந்தாலும் சன்னதிக்கு திவ்யமங்கல க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் வந்து சேவிக்க முடியுங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் பத்தப்பட்டிருக்கேனே அரவிந்தாக்ஷா, திருத்தொலைவெல்லி மங்கலம் அப்படிங்கிற திவ்யதேசத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய அரவிந்தலோச்சன பெருமாள், அவர் தான் இப்போ நினைவுக்கு வரார். புண்டரீகாட்சன் சொல்கிறோம் இல்லையா, திருவள்ளர் எம்பெருமான். இந்த மாதிரி அரவிந்தலோச்சனன் எம்பெருமான அழைக்கிறான் அந்த அசுரன். அழைச்சி இந்த விஷயத்த சொல்கிறான், எனக்கு சக்தி இல்லாமல் இருந்தாலும் என்னை வந்து கைவிட்டுடாதே. அதே மாதிரி அடியனுக்கு சக்தி இருந்து பந்தப்பட்டிருக்கேன், வர முடியல, அதனால என்னை கைவிட்டுடாதே. நான் உன்னை நினச்சின்னு இருக்கேன், உன்னையே நினச்சின்னு இருக்கேன். எப்படி ஒரு நாயகி தன்னுடைய நாயக்கனே நினச்சின்னு இருக்காளோ, ஆனால் அந்த நாயக்கன் எங்கே இருக்கான்னு தெரியலையோ, அதுபோல் என்னுடைய கண்ணுக்கு நீ தெரியலை, அதனால அடியனை நீ வந்து ஆட்கொள்ளணும்னு ஒரு அசுரன் பிரார்த்தனை பண்ணுறான் பெருமாள் கிட்ட. ஒரு அசுரனே பிரார்த்தனை பண்ணுறான் அப்படிங்கும் பொழுது ஸ்வயமே விட்டு சித்தன் கோதை ஒரு இடத்துலையும் சொல்லிட்டு வரக்கூடிய பரம விஷ்ணு பக்தராக விளங்கக்கூடிய சுவாமி பெரியாழ்வார்னுடைய திருக்குமாரத்தி, அவள் சொல்கிறது ஆச்சரியமா, ஆனால் அவளுடைய பாவம் என்ன அப்படிங்கிறது தான் அங்கே ரொம்ப பெரிதும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நேற்றைய தினம் 5 பாசுரம் வரைக்கும் பார்த்து முடிச்சுருந்தோம். மற்றிருந்தீர்களுக்கு அந்த பதிகத்தில் 5 பாசுரம் ஆயிருந்தது. அதில் 5வது பாசுரத்தில் ஆச்சாரியன் விஷயங்களும் ஒரு சில 2 வார்த்தைகள் அடியன் பேசியிருந்தேன். இப்போ மேற்கொண்டு 6வது பாசுரம் பக்தி பக்தி பக்தி, அதே தழும்பி நிற்கக்கூடிய ஒரு பாசுரங்கள். அங்கங்கே இவாள்லாம் லௌகிக்கால்லாம் பிடிச்சி இழுக்கிறா, அக்கம் பக்கத்தினர்கள்லாம் பிடிச்சி இழுக்கிறா, உறவுக்காரெல்லாம் பிடிச்சி இழுக்கிறா. அதெல்லாம் இங்கேயே சொல்ல, இந்த மேற்கொண்டு வரக்கூடிய பாசுரங்கள்லையும் அவள் சொல்ல போகிறா. தன்னுடைய உறவுக்காரா அக்கம் பக்கத்தினரெல்லாம் பிடிச்சி லௌகிக்கத்துக்கு வா, வேற ஒரு பிள்ளையாண்டான கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு கேட்கக்கூடிய விஷயங்கள்லாம் வருது. அதுக்கு இவள் தைரியமாக பதில் சொல்கிறேன்னே சொல்கிறா. எனக்கு என்ன பயம் அப்படிங்கிறா இவள் இந்த இடத்துல. அப்பேற்பட்ட ஆச்சரியமான விஷயங்கள். அந்த எம்பெருமான் எந்தெந்த இடத்துலலாம் என்னென்ன லீலைகள்லாம் பண்ணானோ அந்த லீலைகளையெல்லாம் ஸ்மரிச்சுண்டே அந்த இடத்துக்கே என்னை கொண்டு போய் விட்டுடுங்கோன்னு நாச்சியார் கேட்டுக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான பதிகம் தான் இந்த பதிகம். 6வது பாசுரம் கார்த்தன் முகிலும் கருவிளையும் காயாமலரும் கமல பூவும் ஈர்த்திடுகின்றன என்னை வந்திட்டிருடி கேசன் பக்கல் போகே என்று வேர்த்து பசித்து வயிறசைந்து வேண்டடிசில் உண்ணும் போதிதென்று பார்த்திடுந்து நெடு நோக்கு கொள்ளும் பத்தவிலோசன துய்த்திடுமின். பத்தவிலோசனன் அப்படின்னு இந்த பாசுரத்தில் சொல்கிறா. பொதுவாக பக்தவத்சலன், அதுதான் பத்தவிலோசனன் அப்படின்னு அர்த்தம். பொதுவாக இதை முன்னாடி வந்த பாசுரங்கள்லாம் ஒரு இடத்த தானே சொன்னால், இந்த இடத்துல பெருமாளை சொல்லி பத்தவிலோசனத்தென்னை ஊற்றிடுமின்னு சொல்கிறாளே அப்படின்னா என்னங்கிற ஒரு கேள்வி வரும். பத்ரவுட் வன் அப்படின்னு ஒரு வனம் இருக்குது, அந்த இடத்துக்கு தான் பத்தவிலோசனன்னு பேர். பக்தவிலோச்சன வனம், அதுதான் பத்ரவுட் வன் இன்றைக்கி நம்ம சொல்லின்னு இருக்கோம் பிருந்தாவன சமீபத்தில். பாசுரத்துக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கலாம். இப்படி
எம்பெருமான விடுத்து வேற ஒரு புருஷனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சுத்தீவர இருக்கிறவா சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த இயற்கை நாச்சியார்கிட்ட எப்படி இருக்குங்கிறத இந்த பாசுரத்தில் சொல்கிறா. கார்த்தன் மூகிலும், ஆச்சரியமான குளிர்ந்த ஒரு முகில், இயற்கை தானே. கார்த்தன் மூகிலும், தன்னா தனிந்த, இல்லை ஒரு குளிர்ச்சியான அர்த்தம். அப்படி கரிய மேகமாக குளிர்ச்சியாக ஒரு முகில், கருவிளையும் காயாமலரும், காயாம்பூ மலர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். கமல பூவும், தாமரை புஷ்பம். ஆச்சரியமான இந்த புஷ்பங்கள் இல்லை இந்த கரிய முகில் இதெல்லாம் என்ன ஆறுது அப்படின்னாக்கா ஈர்த்திடுகின்றன. இதெல்லாத்தையும் பார்க்கும் பொழுது எனக்கு பெருமாளே ஞாபகத்துக்கு வரானே, பெருமாள் தானே ஞாபகத்துக்கு வரான், அந்த கிருஷ்ணன் தானே அடி எனக்கு ஞாபகத்துக்கு வரான். கருகரு கருகருன்னு ஒரு நீருண்ட மேகத்தை பார்த்தாக்கா கண்ணன் என்னும் கருந்தேவன் தானே இவளுக்கு ஞாபகத்துக்கு வரும். வடபத்திர சேனன் தானே இவளுக்கு ஞாபகத்துக்கு வரணும் இல்லையா. இவா திருத்தகப்பனாரோ ஒரு புஷ்பத்தையும் பேரை சொல்லி அந்த புஷ்பத்தையெல்லாம் உனக்கு சூட்டுறேன் வாப்பா வாப்பான்னு கூட்டார். அப்போ இத்தனை புஷ்பங்களை இவள் பார்க்குறா. இந்த புஷ்பங்கள்லாம் இவனுக்கு பகவானை தானே ஞாபகப்படுத்தணும். அதுதான் பண்ணுறது. ஈர்த்திடுகின்றன என்னை வந்திட்டிருடி கேசன் பக்கல் போகே என்று. இருடிகேசன் பக்கத்தில் போயம்மா அப்படின்னு இவா எல்லாரும் என்னை இழுத்து அங்கே தள்ளுற மாதிரி இருக்கே எனக்கு. அத்தனை பேர் என்னை இழுக்கிறாளே இவா எல்லாரும், அத்தனை பேர் இப்படி இழுத்து இழுத்து தள்ளியே விட்டுட்டா என்ன. அப்படி இந்த பக்கமாக ஒரு பக்கம் லௌகிகம் என்னை இப்படி பிடிச்சி இழுக்கிறச்சே, இந்த பக்கத்துலேருந்து இத்தனை பேர் என்னை பிடிச்சி இழுக்கிறா. இழுத்துட்டு அப்படியே கொண்டு போய் எங்கள் பக்த விலோசனம் அப்படிங்கிற இடத்தினுடைய ஞாபகம் எனக்கு வருது. இப்போது அந்த ஒரு சரித்திரத்தினுடைய ஞாபகம் எனக்கு வருது அப்படின்னு சொல்கிறாள். அது என்ன சரித்திரங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும். வேர்த்து பசித்து வயிறசைந்து யக்ஞ தீட்சிதர்கள் ஒரு சில பேர் வந்தா பிருந்தாவனத்துக்கு. அவளுக்கெல்லாம் என்ன அப்படின்னாக்கா, பகவானே நேரம் வந்து நின்னாலும் வேத மந்திரம் சொல்லி நான் அக்னிஹோத்திரம் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு தபஸ் அவளுக்கு. இப்போ அது வசத்தியாங்கிற கேள்விக்கெல்லாம் அடியன் போகலை. பெருமாளே வந்து நிற்கட்டும், நான் வேத மாதாவை கெட்டியாக பிடிச்சின்னு இருக்கேன் அப்படிங்கிறது அது அவளுடைய ஹிருதயம். வைதிகால் அப்படி தான் இருப்பாள். அப்போ சில பேர் என்ன பண்ணினா, மதுரா அப்படிங்கிறது ஒரு உன்னதமான ஒரு க்ஷேத்திரம். துருவனுக்கே நாரதர் சாட்சாத்காரமானது அந்த இடத்துல தான், மதுரையில் தான். மதுரை சமீபத்தில் ஒரு வனத்தில் தான் துருவன் வந்து தபஸ் பண்ணினான். மதுவனம்னு பெயர் அந்த இடம் இருக்குது. அந்த மாதிரி சில இந்த பிருந்தாவனம் மதுரா இந்த வனங்கள்லாம் சஞ்சரிச்சுட்டே வரும்பொழுது இது ஒரு புண்ணியக்ஷேத்திரம் போல் தோன்றுறது. இந்த இடத்துல உட்காந்து நம்ம யஜ்ஞம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒன்றுத்துக்கும் தனித்தனி கொட்டகா போட்டாச்சு. பரிசாரகத்துக்குன்னு தளிகைக்குன்னு தனியாக ஒரு கொட்டகா, யஜ்ஞத்துக்குன்னு தனியாக ஒரு கொட்டகா. ஏன்னா யஜ்ஞத்துக்குன்னு தனியாக மடியாக ஆச்சாரமாக தளிகான்னு ஒன்று பண்ண வேண்டியது இருக்குது, பந்திக்குன்னு ஒரு தளிகை, அந்த மாதிரி 2 விஷயங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் போக பத்தினிகளுக்குன்னு ஒரு கொட்டகா, இந்த மாதிரி ஒரு கொட்டகா இருக்குது. இப்போ நம்மலாம் இங்கே உட்காந்து வேதம் சொல்லின்னு இருக்கும்பொழுது நம்ம பார்த்து மாமிகள்லாம் என்ன பண்ணுவா, அதனால் அவள்லாம் ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டோம் அப்படின்னு பத்தினிகளுக்குன்னு ஒரு கொட்டகா போட்டாச்சு. அந்த கொட்டகாய்க்கு ஒரு கோபகன்னி தான் பிருந்தாவனத்திலிருந்து புஷ்பங்கள்லாம் கொண்டு வந்து இந்த யஜ்ஞத்துக்கு சமர்ப்பிக்கிறதுக்குன்னு வருவா. வந்து இந்த மாமிகள்கிட்ட தான் கொடுத்துட்டு போவா. அப்படி இருக்கிறச்சே அந்த கோபிகமார்கிட்ட, அந்த கோபி அம்மாட்ட இவாள்லாம் உங்கள் ஊர் எது என்னன்னு கேட்கும் பொழுது இந்த மாதிரி கோகுலம் பக்கத்தில் பிருந்தாவனம் அப்படின்லாம் அவள் சொல்லிட்டு வரா. சொல்லும் பொழுது கிருஷ்ண சரித்திரம்லாம் அப்படி உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கா அவள். இப்போ இந்த மாமிகளுக்கெல்லாம் கிருஷ்ணன் மேலே அப்படி ஒரு பக்தி வந்துடுத்து. அந்த குழந்தைய அந்த கோபாலனை போய் பார்த்துடணுமே. எப்பேற்பட்ட கோபாலன் அப்படின்னாக்கா, எந்த ஒரு பரபிரம்மே இங்கே மாடு மேய்ச்சுன்னு இருக்கோ அந்த கோபாலனை போய் பார்க்கணுமே நம்ம அப்படின்னு ரொம்ப ஒரு மனசில் ஒரு ஏக்கம், ஒரு ஆசை, ஒரு பிரேமை வந்துடுத்து அந்த மாமிகளுக்கு. அந்த சமயத்தில் திடீர்னு பார்த்தாக்கா ஒரு நாள் கிருஷ்ணன் என்னவோ வனத்தில் இப்படி மாடை ஓட்டின்ட்டு சஞ்சரிச்சுட்டே வந்துன்னு இருக்கான். அப்படி சஞ்சரிச்சுட்டே வரும்பொழுது திடீர்னு அத்தனை கோபால பசங்களுக்கும் வயத்தை கிள்றது, பசிக்கிறது. அத்தனை பேர் ரொம்ப தூரம் அப்படியே மாடை ஹை ஹை அப்படின்னு ஓட்டின்னு வந்தாச்சு. எத்தனை தூரம் வந்திருக்கோன்னே தெரியல, எவ்வளவோ தூரம் வந்தாச்சு, எவ்வளோ வந்திருக்கோன்னு தெரியல. அப்படி பார்க்குற பொழுது கிருஷ்ணா வயத்தை பசிக்கிறதேடா அப்படின்னு ஒரு கோபால பையனும் சொல்லும் பொழுது அப்போ கிருஷ்ணன் சொல்கிறான், அங்கே பற்றி அங்கே தூரத்தில் பாருடா, அந்த தூரத்தில் பாரு ஏதோ கொட்டகாயெல்லாம் போட்டிருக்கு, மாமிகள்லாம் கூட இருக்கா போல இருக்குது, அங்கே போய் வேணால் ஏதாவது சத்தை சாப்பிட்டுட்டு வாங்கோடா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான் கிருஷ்ணன்.
அனுப்பும் பொழுது இவா எல்லாரும் அங்கே போகிறா. போனது மாமி எங்களுக்கெல்லாம் பசிக்கிறதே ஏதாவது கொடுங்கோ அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த மாமிகள் விசாரிக்கிறா, யாருப்பா நீங்கள் இப்படி வேர்த்து விறுவிறுத்து போய் களைச்சு போய் வந்திருக்கலா? தான் வேர்த்து பாசித்து இப்படி வேர்க்க விறுக்க வரையலேப்பா, எங்கேருந்து வரையல அப்படின்னா இங்கே தான் கோகுலம்னு எங்கள் ஊர். கோகுலமா? அப்போது நீங்கள்லாம் யார் அப்படின்னா, எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு கிருஷ்ணன்னு பெயர், நாங்கள்லாம் கிருஷ்ண சகாக்கள், அவ்வளோதான். ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு பேர் இருக்குது, ஸ்ரீதாமா மதுமங்கலன், ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு பேர் இருக்குது. ஆனால் எங்களுக்கே எங்கள் பேர் தெரியுமோ என்னவோ, கிருஷ்ணனுக்கு தான் எங்கள் பேர் தெரியும், அதனால் எங்களை சொல்லிக்கும் பொழுது கிருஷ்ண சகாக்கள்னு சொல்லிட்டுருவோம். அப்படின்னது என்னது, கிருஷ்ணன் வந்திருக்கானா, கிருஷ்ணனே வந்திருக்கானா அப்படின்னா, ஆமாம் மாமி அதோ அங்கே தான் இருக்கான். அப்படியா அப்படின்னு இந்த மாமிகள்லாம் ஓடியே வந்துட்டான் கிருஷ்ணன்கிட்ட. அதுதான் பார்த்திருந்து நெடு நோக்கு கொள்ளும். இத்தனை கோபால பசங்களையும் அவன் அனுப்பிச்சது எதுக்காக அப்படின்னாக்கா, இந்த யஜ்ஞ பத்தினிகள் நம்மள்கிட்ட வரணுங்கிறதுக்காக தான். அவளுடைய ஹிருதயம் இவனுக்கே தெரியும். அவனும் இப்படி எட்டி நெடுதூரம் பார்த்துட்டே இருக்கானா, வராளா வராளா வராளா, இந்த யஜ்ஞ மாமிகள்லாம் வராளா, என்னையே நினச்சிட்டு எனக்காகவே இருக்காளே இவள்லாம் வராளான்னு பார்த்துட்டே இருக்கானாம். நம்ம திருக்கோளூர் வைத்தமாநிதி எம்பெருமானை போல. திருக்கோளூரில் வைத்தமாநிதி எம்பெருமான் பார்த்தோம்னாக்கா இப்படி கையை இப்படி வச்சுன்னு பார்த்துன்னு இருப்பார். அவருடைய திருமேனி அப்படி தான் அங்கே எழுதிருப்பார் அவர். அது என்ன அப்படின்னா, நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு தூரக்க தெரியலன்னா கொஞ்சம் வயசானவாள்லாம் என்ன பண்ணுவோம், இப்படி கையை வச்சுட்டு பார்ப்பா இல்லையா, அதுதான் வைத்தமாநிதி எம்பெருமான். என் பக்தன் இன்னைக்கு வரானா, இன்னைக்கு எத்தனை பேர் நம்மளை பார்க்கறதுக்காக வரானோ அப்படின்னு நம்மளுக்காக எதிர்நோக்கி இப்படி பார்த்துட்டு இருக்கான் வைத்தமாநிதி எம்பெருமான். அதனால தான் அவனுடைய திருக்கரங்களில் இடது திருக்கரம் அப்படி இருக்கும். அதுதான் பார்த்திருந்து நெடுநோக்கு கொள்ளும். நெடுந்தூரம் இப்படி எட்டி பார்த்துட்டே இருக்கான் நான் கிருஷ்ணன். இந்த யஜ்ஞ பத்தினிகளோ என்ன தெரியுமா பண்ணினா, வயிறசைந்து கிருஷ்ணன் தொப்பையை தொட்டு பார்த்தாலாம். ஏன் கிருஷ்ணன் தொப்பையை தொட்டு பார்க்கணும் அப்படின்னா, அது யசோதையினுடைய பழக்கம். என்ன அப்படின்னா, பொதுவாக கிருஷ்ணனுக்கு வயிறு காலியாகவே இருக்கக்கூடாது, தின்னுன்னு எப்பொழுதும் அவன் வயத்தில் என்னமான இருந்துகிட்டே இருக்கணுமா. அதனால தான் அவன் வெண்ணெய் திருடுறது, நெய்யை திருடுறது, பாலை திருடுறது, அதெல்லாம் சரித்திரத்தில் ஃபிலாசபின்னு 1000 இருக்கலாம். ஆனால் யசோதையினுடைய பழக்கம் அது. கொஞ்சம் வயத்தில் ஏதாவது காலியாகிற மாதிரி இருந்தால் கூட வயிறு அசையுமா கிருஷ்ணனுக்கு. அதனால் அது ஃபுல்லாக இருக்கணும் எப்பொழுதுமே. கொஞ்சம் லேசாக அசைஞ்சுட்டா கூட, ஐயோ கிருஷ்ணா இருடாப்பா வயிற்று கொண்டு வரேன்னு உள்ளே போய் சாதத்தை தச்சி மம்ம கலந்து கொண்டு வந்துருவாளாம். அந்த மாதிரி. அதனால் இந்த யஜ்ஞ பத்தினிகளுக்கு அதெல்லாம் தெரியும். ஏன்னா ஏற்கனவே ஒரு கோபிமா சொல்லிட்டு போயிருக்கா. அதனால் என்ன பண்ணியிருந்தாலாம், இந்த யஜ்ஞ பத்தினிகள்லாம் கிருஷ்ணனுடைய தொப்பையை தொட்டு இப்படி அசைச்சு பார்த்தா, ஐயோ வைரசயர்தேடா கண்ணா, இந்தா உனக்கு மம்மு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கிருஷ்ணனுக்கு அன்னைக்கு யஜ்ஞ பத்தினிகள் மம்மு ஊட்டி விட்டா. அந்த இடத்துக்கு தான் பத்த விலோசனம் அப்படிங்கிற பத்ரௌட்வன் இன்னைய தேதிக்கு அதை பத்ரௌட்வன்னு சொல்கிறான். அப்பேற்பட்ட அந்த பத்ரௌட்வன்னுங்கிற பத்த விலோசனம் அப்படிங்கிற இடத்துல அந்த யஜ்ஞ பத்தினிகள்லாம் எப்படி அந்த கிருஷ்ணனை அனுபவிச்சு அவனுக்கு மம்மு ஊட்டினாலோ, அந்த இடத்துக்கே என்னை கொண்டு போய் விட்டுடுங்கோளே அப்படின்னு அழக்கூடிய ஒரு பாசுரம் தான் இது. அடுத்த பாசுரம், வண்ணம் திரிவும் மனங்குழைவும் மானமிலாமையும் வாய்வெழுப்பும் உண்ணலூராமையும் உள்மெலிவும் ஓத நீர்வண்ணன் என்பான் ஒருவன் தன்னந்தூழாயென்னும் மாலை கொண்டு சூட்ட தனியும் பிலம்பன் தன்னை பண்ணழிய பலதேவன் வென்ற பாண்டிவட தென்னை உயிர்த்திடுமின். இது ஒரு ஆச்சரியமான பாசுரம். விரகாவஸ்தை அப்படிங்கிறது எப்படி இருக்குங்கிறத இந்த பாசுரத்தில் சொல்கிறார். இப்படி அந்த யஜ்ஞ பத்தினிகளுடைய சிந்தனையிலேயே இருக்கிறவளுக்கு அந்த பத்ரௌட்வனுக்கு போகணுமே அப்படிங்கிற ஒரு விரகம் வந்துடுத்து. அப்படியே சுற்றி முற்றி பார்த்துக்கிறாள். இங்கே இத்தனை லௌகிய காலுக்கு மத்தியில் தானே இருந்துட்டுருக்கேன். வாசோ மூடேர் மலினமதிபிகி எறும்பியப்பா சொன்னார், மூடர்களுக்கு மத்தியில் இந்த சம்சாரத்தில் வாழ்ந்துட்டுருக்கேனே அப்படின்னு. அந்த மாதிரி இப்படியே சுற்றி முற்றி பார்த்தாக்கா இத்தனை எதிர்த்தாத்து மாமியும் பக்கத்தாத்து மாமியும் தானே இருக்கா, வந்து திருப்பி சொன்னதே தானே சொல்லின்னு இருக்கா அப்படின்னு தோணி அவளுக்கு இன்னும் விரகாவஸ்தை ஜாஸ்தியாக போயிடுத்து. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, மனம் குழையிறது. போன பாசுரத்தில் கிருஷ்ணனுக்கு தொப்பை குழையிறதை பற்றி பேசினாவோ. ஒரு பொதுவாக எப்போ தொப்பை குழையிறதுன்னு சொல்லுவோன்னா,
ஒரு இல்லாமை வயத்தில் வந்து ஒரு பசியோடு இல்லை வயத்தில் ஒன்றும் இல்லாமல் இருந்ததுனாக்கா தொப்பை குழஞ்சிருக்குன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தன்னுடைய விரகாவஸ்தையை இங்கே வெளிப்படுத்துகிறாள். மனங்குழையும் ஹிருதயம் முழுக்க கிருஷ்ணனே நிரம்பி இருக்க அந்த கிருஷ்ணனை வேண்டான்னு இவெல்லாம் சொல்லும் பொழுது இந்த நாச்சியாரனுடைய ஹிருதயம் உருகி போயிடுதான், குழஞ்சு போயிடுது ஹிருதயம். கோவிந்தா என்னை எப்பப்பா வந்து கூப்பிட்டுப்ப அப்படின்னு குழையிறது தான். அதுதான் இங்கே சொல்கிறான். மனங்குழைவும் மானமிலாமையும் வாய் வெளுப்பும். பொதுவாகவே ஒரு விரகாவஸ்தை அப்படின்னு இருந்தால் ஒரு வச்சனம் ஒன்று சொல்லுவா. என்னென்னா பல்லில் தண்ணி படாமல் இருக்கான்னு சொல்லுவா. அது என்னென்னா தீர்த்தம் கூட சாப்பிட்லன்னு அர்த்தம். தீர்த்தம் கூட சாப்பிடாமல் இருக்கிறது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்கா வாய் வெளுப்பு. எங்கே ஒருத்தருக்கு யாருக்கு ஒருத்தருக்கு ரத்த சோகை இருக்குமோ அவளுக்கு வாய் வெளுத்துருக்கும். அந்த அதரங்கள் பொதுவாக ஒரு சிவப்பு கலரில் இருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் வெளுத்து போயிருக்கும், ஒரு வெளிரி போயிருக்கும் அதரங்கள். அப்படி இருக்குன்னா ரத்த சோகை இருக்குதுன்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று மனம் குழஞ்சிருக்குன்னு அர்த்தம், ஹிருதயம் குழஞ்சிருக்குன்னு அர்த்தம். அது இருந்தால் தான் திருவதரங்கள் அப்படி மாறும். அப்படி ஆயிருக்கான் தனக்கு சொல்கிறான். தீர்த்தமும் சாப்பிடலை, மனசும் குழஞ்சு போயிருக்கு. உண்ணலூராமையும் ஒரு ஆகாரம் எனக்கு போகலை, ஆகாரமே போகலையே, எதுவுமே பிடிக்கலை, லௌகிக்கத்தில் எதுவுமே பிடிக்கலை. அப்படிங்கும் பொழுது உள்மெலிவும் புறமெலிவை பற்றி இங்கே பேசலை. பொதுவாக சாப்பிடாமல் இருக்கா, தீர்த்தம் சாப்பிடல, உணவு சாப்பிடலை, இல்லை ஏதோ ஒரு கவலை டிப்ரெஷன் அப்படின்லாம் அந்த காலத்தில் சொல்கிறாளே. அப்படியெல்லாம் இருந்ததுன்னா உடலுங்கிறது மெலியும் தான் வாஸ்தவம். ஆனால் இவோ இங்கே உள்மெலிவும் ஹிருதயமே நொறுங்கி போயின்றிருக்கே அப்படிங்கிறா. ஏன் அப்படின்னா இவாள்லாம் பேசுகிற பேச்சு தான். இவாள்லாம் அடியனுக்கு இப்பேற்பட்ட ஒரு விரகாவஸ்தை ஏற்கனவே இருக்குது, ஏற்கனவே இன்னும் கிருஷ்ண சாட்சாத்காரம் அடையணுங்கிறதுல அடியன் பாடுபட்டுருக்கேன், அழுதுன்ருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது இன்னும் என்னென்னமோலாம் வந்து பேசுகிறாளே, என்ன இப்படியெல்லாம் பேசுகிறா அப்படின்னு உள்மெலிவும். இதெல்லாம் விரகாவஸ்தைகள். ஓத நீர்வண்ணன் என்பான் ஒருவன் தன்னந்தூழாய் என்னும் மாலை கொண்டு சூட்ட தனியும். இப்போ இது எப்படி தான் சரியாகும் இந்த விரகாவஸ்தை அப்படின்னாக்கா, அந்த எம்பெருமானுடைய அடுத்த பதிகத்துக்கு இங்கே முன்னாடியுது. அடுத்த பதிகம் அந்த எம்பெருமான், அடுத்தது கண்ணன் என்னும் கருந்தெய்வம். அந்த எம்பெருமானுடைய உடுத்து கலைந்த பீதக வாடையை கொண்டு வந்து என்னுடைய வாட்டம் தனியாக வீசி ரேங்க போகிறா, அந்த மாலையை கொண்டு வந்து போடுங்க போகிறா. அடுத்த பதிகம் முழுக்கவே கிருஷ்ணாவஸ்தை தான், கிருஷ்ண விரகாவஸ்தை தான் அடுத்த பதிகம் முழுக்கவே. அது எப்படி சரியாகுங்கிறதுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி இந்த பாசுரம். என்ன அப்படின்னாக்கா, ஓதநீர் வண்ணன் என்பான் ஒருவன். நேற்றைய தினமே சொன்ன மாதிரி ஒருவன், அந்த எம்பெருமான் ஒருவனே. அந்த எம்பெருமானுடைய தன்னந்துழாய் என்னும் மாலை, துழாய் மாலை, துழாய்னா நமக்கே தெரியும் திருத்துழாய், துளசி. அந்த எம்பெருமான் சூட்டி களைந்த அந்த திருத்துழாய் மாலையை கொண்டு வந்து என் மேலே போட்டுட்டேள்னாக்கா, வாட்டம் தனிய அதான் சூட்ட தனியும் அடியன் மேலே போட்டுட்டேள்னாக்கா, அதை சூட்டின்ட்டேன்னாக்கா போகிறோம், என்னுடைய இந்த விரகாவஸ்தை எல்லாம் தணிஞ்சு போயிடுமே. சரி, அப்போ தணிஞ்சுண்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா, அடுத்து நான் பாண்டீரவனத்துக்கே போயிடுவேன் அப்படிங்கிறா. தான் பாண்டிவடம் அப்படிங்கிறது பாண்டீர்வன் அப்படின்னு இந்த இன்றைய தினத்தில் சொல்கிறோம் நம்ம. இது எல்லாமே பிருந்தாவனத்தினுடைய அவுட்ஸ்கட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான இடத்துல அமைஞ்சிருக்கு. பாண்டீரவன், பத்ரௌட்வன், இதெல்லாமே. இந்த பாண்டீரவனத்தில் ஒரு விஷயம் நடந்தது, அதுதான் இந்த சரித்திரம். என்னன்னாக்கா, பலதேவரனுடைய சரித்திரம் இங்கே காண கிடைக்கிறது. பொதுவாக ஒரு அந்த நாளில் அந்த இடைய பசங்கள்லாம் ஒரு விளையாட்டு ஒன்று வச்சுட்டு இருந்தா. என்ன விளையாட்டுன்னா, ஏதோ ஒரு எந்த விளையாட்டாவனா இருக்கட்டும், அந்த விளையாட்டில் யாராவது தோற்று போயிட்டா அப்படின்னாக்கா, தோத்தவன் ஜெயிச்சவனை தூக்கி தோளில் வச்சுண்டு கோகுலத்திலேருந்து கிளம்பி அந்த பாண்டீரவனத்துக்கு வரைக்கும் போகணுமா. அதான் பாண்டிவடம்னு சொல்கிறா இல்லையா, அந்த பாண்டீர்வன். அந்த பாண்டீரவனம் வரைக்கும் லொங்கு 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 நடந்துட்டு போகணும். ஒரு சமயத்தில் என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, பொதுவாகவே கிருஷ்ணன் தான் தோற்று போவான். ஏன் அப்படின்னாக்கா, அவனுக்கு தன்னுடைய கோப பசங்களை தன் தோளில் சுமக்கணும்னு அவனுக்கு ஆசை. பொதுவாகவே ராமாயணத்தை சொல்லும் பொழுது பௌராணிக்கால் எல்லாருமே ஒரு விஷயத்தை ஆச்சரியமாக சொல்லுவாள்.
என்ன அப்படின்னாக்கா, சேதுபந்தனம் நடந்த அந்த சமயத்தில் பகவான் ஒரு டெஸ்ட் மாதிரி பண்ணிட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாள். சேது கரையோரத்தில் சயனிச்சுட்டான் இல்லையா, அந்த மாதிரி அது ஒரு டெஸ்ட் மாதிரி பண்ணிட்டான் போல இருக்கு பகவான் அப்படின்னு சொல்லுவாள். தனக்குத்தானே ஒரு சிக்ஷை. அந்த மாதிரி இந்த இடத்துல கிருஷ்ணன் நாளைக்கு தேரில் ஏற போகிறானே அர்ஜுனன், அவனுக்கு தேர் ஓட்டின்ட்டு போகணுமே. அப்போ அது பொதுவாக தேரோட்டி சுமக்கிறதுன்னு தான் சொல்லுவாள். அந்த மாதிரி அர்ஜுனனை நாளைக்கு நம்ம தேரில் சுமந்துட்டு அந்த குதிரையை அப்படி சல் 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 சல்னு ஓட்டின்ட்டு போகணுமே, அதுக்கு இங்கேயே டெஸ்ட் பண்ணிட்டான் போல இருக்கு கண்ணன். அந்த மாதிரி ஒரு பையன், அந்த பையன் ஜெயிச்சுட்டான், கண்ணன் தோற்று போயிட்டான். இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னாக்கா, பிரலம்பாசுரன் ஒரு அசுரன். பொதுவாக எப்படியோ அந்த கம்சன் யாரையோ ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் அமிச்சுட்டே தான் இருப்பான். இவாளை பூத்தனை ஆரம்பித்து சகடாசுரன், விருத்ராசுரன், எத்தனையோ அசுரர்கள் வந்தாச்சு. அது மாதிரி இங்கே பிரலம்பாசுரன் ஒரு அசுரன். அந்த பிரலம்பாசுரன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னாக்கா, பலதேவரோட போட்டி போட்டுருந்தான். பலதேவர் ஜெயிச்சுட்டார். அப்போ என்ன ஆகணும், பிரலம்பாசுரன் தான் அவரை பலதேவரை தோளில் சுமந்துட்டு போகணும் இல்லையா. கிருஷ்ணன் வேற ஒரு பையனை தோளில் சுமந்துட்டு போயின்னு இருக்கான். அப்படியே சுமந்துட்டு போக போக பலதேவருக்கு ஒரு குஷி. என்னன்னாக்கா, கிருஷ்ணனும் கொழுக்கு முழுக்குன்னு இருப்பான், அவனால் ஃபாஸ்ட்டாக ஓடி வர முடியாது. ஆனால் இந்த பிரலம்பாசுரனும் அப்படின்னாக்கா, அவனுடைய எண்ணம் இப்போ பலதேவரை எப்படியாவது தீத்துடணும் அப்படிங்கிறது தான். அதனால் அவன் வேகமாக ஓடிட்டான். முதல்ல பலதேவர் கொஞ்சம் குஷி தான் படுறார். அவர் சின்ன பையன், குஷி தான் படுறார் பலராமரும். திடீர்னு பார்த்தாக்கா அந்த பிரலம்பாசுரன் ஹைட்டு ஏறிண்டே போய் தமால்னு மேலே போயிட்டான். அப்படியே மேலே திடீர்னு பார்த்தா குப்புன்னு மேலே ஆகாசத்துக்கு குதிச்சுட்டான் பிரலம்பாசுரன். வாஸ்தவத்தில் பலதேவரால் அவராலேயே சம்ஹாரம் பண்ணியிருக்க முடியும். ஆனால் கிருஷ்ணனுடைய திருவாக்குனால் ஒரு உத்தரவு மாதிரி வாங்கிட்டு சம்ஹாரம் பண்ணலாம்னு பலதேவர் என்ன பண்ணினார், ஐயோ கிருஷ்ணா என்னவோ ஆயிடுத்தேப்பா பயமாக இருக்கே அப்படின்னு ஒரு கத்தலாப்பில் கத்தி, ஏன்னா கிருஷ்ண வாயால் வரட்டுமே, இல்லை ஒருவேளை கிருஷ்ணன் நீ ஏன்னா அவனை கொன்ன, நான் தான் பார்த்துருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டான்னாக்கா எங்கே போகிறது. அவரோ ஸ்வயமே திருவனந்தாழ்வான். அப்படி இருக்கும் பொழுது கிருஷ்ணன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அண்ணா உன்னுடைய ஸ்வரூபம் உனக்கு மறந்து போச்சா, நீ எவ்வளவு பெரிய பலசாலி அண்ணா, நீ எப்பேற்பட்ட இந்த உலகத்தையே நீ உன்னுடைய சிரசில் தாங்கின்னு இருக்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த பிரலம்பாசுரனுடைய வெயிட்டெல்லாம் உனக்கு ஒரு வெயிட்டா அண்ணா, நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும் பொழுது அவ்வளோதான், உத்தரவு கிடச்சாச்சு, இனிமேல் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அப்படியே சூட்ட தனியும் அந்த எம்பெருமானுடைய திருத்துழாய் மாலையை கொண்டு வந்து போடு அப்படின்னு சொன்ன உடனே இந்த குஷியாக இருந்த இந்த பலராமன் அவருக்கு ஞாபகத்துக்கு வந்துட்டா. பிலம்பன் தன்னை பண்ணழிய பலதேவன் வென்ற ஒரே அடி அடித்தார், வீழ்த்தி விட்டார். கிருகிருகிருன்னு மண்டை பொழந்தது அவனுக்கு, வந்து மடேர்னு விழுந்தான். அதுக்கப்புறம் அங்கே மிச்ச கோப பசங்கள்லாம் ஒரு ஜெயஹோ ஜெயஹோ அப்படின்னு ஒரு ஜெயகோஷம் போட்டு அப்படி ஒரு சரித்திரம் நடந்தது. அந்த சரித்திரம் நடந்த இடம்தான் பாண்டிவட தென்னை உய்திடும். அந்த பலதேவர் தானே இவளுடைய அண்ணா, உடையவர் தானே, கோதாகிரஜர் அப்படின்னு தானே அவருக்கு திருநாமம். அதனால் தன்னுடைய அந்த திருவனந்தாழ்வானுடைய வைபவம், பலதேவனுடைய வைபவம், அதெல்லாம் இவளுக்கு அங்கே நினைவுக்கு வர, அங்கே கொண்டு போய் அடியனை விட்டுடுங்கோளேன், அங்கேயே கொண்டு போய் விட்டுடுங்கோளேன் அப்படின்னு இவள் ரொம்ப கதறாள். சரி, இவள் இப்படியெல்லாம் கதறதை பார்க்குறதும் இந்த மாமிகளுக்கு பொறுக்கலை. அவளும் குத்தம் சொல்ல முடியாது, தன்னுடைய பொண்ணுடைய ஃப்ரெண்டு தான் ஆண்டாள் இல்லையா, ஆண்டாளுடைய தோழிமார்களுடைய அம்மாக்கள் தான் இவள்லாம். இவள்லாம் என்ன தெரியுமா சொல்கிறா, என்னடி பெருசா கண்ணன்கரிய, அவன் என்ன ஏதாவது ஒரு உன்னை பெரிய ஒரு நல்ல உத்தியோகம் பார்த்துட்டு, ஒரு ஐடி கம்பெனி மாதிரி நல்ல ஒரு உத்தியோகம் பார்த்துட்டு அப்படி இருக்கிற மாதத்துக்கு 1,00,000 2,00,000 அப்படி சம்பாதிக்கிற ஒரு பிள்ளையாண்டானுக்கா பார்த்து உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு பார்த்தாக்கா இந்த கண்ணன்னே சுத்தரியே. அவன் என்ன இடைய பையன், கோபால பையன், அவன் என்ன பண்ணுறான், மாடு தான் மேய்க்கிறான், என்ன பெரிய சம்பாத்தியம் வந்துட போகிறது. சரி, அந்த காலத்தில் இதெல்லாம் உண்டு, சாதியெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறது அந்த காலத்தில் உண்டு. அப்படி இருக்கும்பொழுது அவனுக்கு ஒரு வீடு வாசலாவது இருக்கா அப்படின்னா, சரி ஒன்று சம்பாத்தியம்தான் இல்லை, அது இருக்கோ என்னமோ தெரியல, என்ன சொத்து இருக்குன்னா அது பார்க்க வேண்டாமா, ஒரு பூர்வர்களுக்குன்னு ஏதாவது சொத்து இருக்கா, பித்ருபைத்தார்ஜிதமான சொத்து ஏதாவது இருக்கா, அதுவாவது பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதுவும் இல்லை. சரி,
அவனுக்கு தன்னிச்சையாக இண்டிபெண்ட்டாக எதாவது பண்ண தெரியறதானா? இல்லை, அம்மா வந்து கட்டி போட்டாக்கா அந்த உரலோடு அப்படியே உட்காண்டிருக்கான். இண்டிபெண்ட்டாக இருக்கவும் தெரியல. இதெல்லாம் அந்த காலத்திலேயே பேசியிருக்கா. நம்ம என்னவோ நினச்சின்னு இருக்கோம், இந்த காலத்துலாம் பெண்கள் ரொம்ப டிமாண்ட் வைக்கிறா அப்படின்னு நினச்சின்னு இருக்கோம். அந்த காலத்திலே மாமிகள் இதெல்லாம் சொல்லியிருக்கா. ஒரு இண்டிபெண்ட்டாக கூட இருக்க தெரியல அவனுக்கு. அப்படி இருக்கும் பொழுது நீ அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியே அப்படிங்கிறதுக்கு பதிலடியாக வைத்தறிச்சலோடு இந்த பாசுரத்தை பேசுகிறாள்னு வியாக்கியானம். கற்றினம் மேய்கிலும் மேய்க பெற்றான் காடுவாழ் சாதியும் ஆக பெற்றான் பற்றி ஊரலிடையாப்பும் உண்டான் பாவிகாள் உங்களுக்கேச்சு கோலோ. பாவிகாள்னு அழைக்கிறாங்க அத்தனை பேரையும். ஏன் பாவிகாள்னு அழைக்கணும் அப்படின்னாக்கா, என்னுடைய பகவத் பக்திக்கு நீங்கள்லாம் இவ்வளவு பெரிய இடைஞ்சல் பண்ணுறீங்களே, அப்போ நீங்கள்லாம் பாவிகாள் தான் அப்படிங்கிறா. அவன் மாடு தான் மேய்க்கிறானா, எனக்கு பிடிச்சிருக்கே, நான் கேட்டேன்னா மாமி. சரி, அவன் காடுலேயே வாழ்ந்துட்டுருக்கான், அவனுக்கு நாட்டில் ஒரு வீடு, சிட்டியில் ஒரு வீடு இருக்கா அப்படின்னு கேட்குறேளே, அதை பற்றி நான் விசாரப்பட்டேனா? நான் விசாரப்படலையே. சரி, அவன் கட்டுப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்கிறேளே, அதை பற்றியும் நான் விசாரப்பட்டேனா? அவன் டிபெண்ட்டாங்கிறதெல்லாம் நான் விசாரப்பட்டேன்னா? வாஸ்தவத்தில் இருக்கிறதுலையே இண்டிபெண்ட் சுதந்திரன் அவன்தான். அப்படி இருக்கிறச்சு அந்த விசாரம் நான் என்ன படணும்? ஹே பாவிகாள், உங்களுக்கு என்ன, உங்களுக்கு ஏன் இந்த பேச்செல்லாம்? ஏண்டிம்மா குழந்தை இப்படியெல்லாம் பேசுகிற? அப்போ இதெல்லாம் பார்க்காம தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னா, நீங்கள்லாம் பார்க்குறது அவனுக்கு சொத்து பத்து இருக்கா, பணங்காசு சம்பாதிக்கிறானா, மாதம் ₹1,00,000 சம்பாதிக்கிறானா, இதெல்லாம் தான் நீங்கள் பார்க்குறேள். நான் பார்க்குற விஷயமே வேறு அப்படின்னு சொல்கிறான். அப்போ அப்படி என்ன பார்க்குற அப்படின்னாக்கா, கற்றன பேசி வசையுனாதே காலிகளுய மழை தடுத்து கொற்ற கூடையாக ஏந்தி நின்ற கோவர்தன தென்னை உயிர்த்திடுமின். ஒரு கல்யாணங்கிறது எப்படி பண்ணணுங்கிறத இந்த பாசுரத்தில் சூச்சனமாக சொல்கிறாள் அவள். அவன் எவ்வளவு சம்பாதிக்கிறான், வீடு இருக்கா, சொத்து பத்து இருக்காங்கிறது முக்கியம் இல்லை, காப்பாற்றுவானாங்கிறது தான் முக்கியம். தன்னை நம்பி இந்த ஒரு கோத்திரத்துலேருந்து இன்னொரு கோத்திரமே மாறி வராளே ஒரு பொண்ணு, தான் பிறந்த இடத்தையே விட்டுட்டு, தான் பழகின மனுஷாலையே விட்டுட்டு, தன்னுடைய சகோதர சகோதரிகளையே விட்டுட்டு, தன்னுடைய ஸ்நேகத்தையே எல்லாத்தையும் விட்டுட்டு யாருக்காக வரா, யாரை நம்பி வரான்னா அந்த கணவன்கிற ஒரே ஒரு உறவை தானே நம்பி வரா. அந்த பர்த்தா தானே அப்போ எல்லா விஷயத்துலையும் காப்பாற்றணும், அத்தனையிலையும் காப்பாற்றணுமே அந்த பர்த்தா. முதல்ல மனசுனால இது உண்ணா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வர வைக்கணுமே. அப்போ எப்படி காப்பாற்றுறாங்கிறத அறிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கணுமே தவிர என்ன இருக்குன்னு பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு இந்த பாசுரத்தில் சொல்கிறான். எப்படிமா காப்பாற்றுவானவன் அப்படின்னு கேட்டதுக்கு பதில் சொல்கிறாள், கொற்றக்குடையாக ஏந்தி நின்ன கோவர்தனத்தென்னை உய்த்திடுமின். அதுதான் அங்கே விஷயமே. ஏன் அந்த ஒரு மழை பெஞ்சு அந்த கோப்பர்களுக்கு தான் 4 சளி பிடிச்சி லுக்கு லுக்குன்னு இருமினாலோ இல்லை அச்சு பிச்சுன்னு தும்பினாலோ தான் என்ன, இருமலோ தும்மலோ அந்த கோப்ப குட்டிகளுக்கெல்லாம் வந்தால் என்ன அப்படின்னு விட்டானா அவன்? இல்லையே. என்னை நம்பி இருக்கிற என் குழந்தைகளுக்கு, இந்த ஆயர் சிறுமியருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிண்டு ஆச்சரியமாக தூக்கிண்டு நின்னானே பார்க்கணும். எஸ்மின் மகாந்தோ, எப்பேற்பட்ட மகத்துவமான காரியம் அது, அவ்வளவு ஒரு ஆச்சரியமான காரியமாச்சே. கோவர்தன மலையே தூக்கி அத்தனை பேரையும் காப்பாற்றினானே. அப்படி இருக்கும் பொழுது எப்படி காப்பாற்றுவான்னு பார்த்து தான் கல்யாணம் பண்ணிக்கணுமே தவிர எவ்வளவு சம்பாதிக்கிறான்னு பார்க்கக்கூடாது அப்படின்னு இந்த மாமிகளுக்கெல்லாம் பதிலடி கொடுத்து, உங்களுக்கெல்லாம் எதுக்கு இந்த வம்பு, வேணவே வேணாம், கிளம்பி போங்கோ அப்படின்னு ஒரு அடிக்கொதிப்போடு பேசுகிற பாசுரம் தான் இந்த பாசுரம். அடுத்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு பாசுரம் சொல்கிறாள். இத்தனை பாசுரம் வரைக்கும் மதுரா பிருந்தாவனம் அதை சுற்றி இருந்த அந்த இடங்கள் அதெல்லாமே மங்களாசாசனம் பண்ணிண்டு அந்த இடத்துக்கே அடி என்னை கொண்டு போய் விட்டுடுங்கோ அப்படின்னு சொல்லிகிட்டே வந்த நாச்சியார் இந்த பாசுரத்தில் கிருஷ்ணனுடைய உத்தரபாகத்தில், கிருஷ்ணனுடைய வாழ்வினுடைய உத்தரபாகத்தில் என்னென்னலாம் நடந்ததோ, எந்த இடத்துல நடந்ததோ அந்த இடமான வன்துவரையை இந்த பாசுரத்தில் மங்களாசாசனம் பண்ணுறா. ரொம்ப அழகான பாசுரம் இது.
கூட்டிலிருந்து கிளிய போதும் கோவிந்தா கோவிந்தா என்றழைக்கும் ஊட்டக்கூடாது செருப்பனாகில் உலகளந்தான் என்ன உயர கூவும் நாட்டில் தலைப்பழி எய்தி உங்கள் நன்மை இழந்து தலையிடாதே சூட்டுயர் மாடங்கள் சூழ்ந்து தோன்றும் துவராபதிக்கென்னை உய்த்திடுமின். பொதுவாகவே நம்ம நாச்சியாரை சேவித்தோம் அப்படின்னா அவளுடைய கையில் ஒரு கிளி வச்சுருப்பா. அந்த கிளியை பேசுகிறாள்னு எடுத்துக்கலாம். இல்லை துவாரகாபுரிக்கு போனோம் அப்படின்னா பெய்ட்டி துவாரகான்னு ஒரு துவாரகா இருக்குது. அது கொஞ்சம் தூரம் அப்படி கடலில் ஒரு ஷிப்பில் தான், ஒரு போட்டில் தான் போகணும் கடலில். அந்த இடத்துக்கு போகும்பொழுது இன்றைய தினத்துலேயும் நம்ம பார்க்கலாம் அத்தனை கிளிகள் பறந்து பறந்து நம்மளுடைய அந்த நம்ம போட்டில் போகிறோன்னா அந்த போட்டில் வந்து உட்காரும். இதை பற்றி ஒரு பஜனையே இருக்குது. உன்னதமான கிருஷ்ண பக்தை மீராபாயே சொல்கிறா, ராதே கிருஷ்ணா போல தோத்தி மைனா, ராதே கிருஷ்ணா போல தோத்தி மைனா. இதை அவள் அந்த பேட்டி துவாரகா போகிற வழியில் தான் பாடின ஒரு பஜனைன்னு சொல்லுவாள். நீ ராதே கிருஷ்ணான்னு சொல்லு, நான் கையில் தானியங்கள்லாம் வச்சுருக்கேன் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னே சொல்கிறான். அந்த மாதிரி இன்னமும் அந்த போட்டில் போகும்பொழுது, பேட்டி துவாரகாவுக்கு போகும்பொழுது ஆச்சரியமாக நம்ம பார்க்கலாம். இது அவ்வளவு கிளிகள் வந்து 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 அப்படியே நம்மளை சூழ்ந்துக்கும். ஒரு கிளியை பார்த்து பண்ணுற ஒரு பாசுரம் தான் இது. அப்பேற்பட்ட விஷயம். அதுக்காக தான் அடியேன்னு இப்போ இதை எடுத்துட்டேன். கூட்டிலிருந்து கிளி எப்போதும் கோவிந்தா கோவிந்தா என்றழைக்கும். ஒரு கிளியை வளர்த்துண்டு ஒரு கூட்டில் இருக்குது அந்த கிளி. அந்த கிளி என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு கத்துறது. பொதுவாகவே சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை இல்லையா? அதனால் என்ன இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அது ஆண்டாளுடைய கிளியில் ஏதோ ஒரு பக்தர் வளர்க்குற ஒரு கிளி அப்படியே தான் இருக்கணும். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அது கோவிந்தான் தானே சொல்கிறது, வேறு எதுவும் தத்து பித்துன்னு உளரலையே. அப்போது சத்சங்கத்தினுடைய மேன்மையை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பாசுரம் தான் இந்த பாசுரம். பொதுவாக சத்சங்கத்தோடு நம்ம இருந்தோன்னா நமக்கு ஒன்றுமே தெரியலைன்னா கூட சத்சங்கத்துக்கு போக 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 நம்மளை அறியாமல் நம்மளே வாயில் நமக்கே வந்துடும் பகவன் நாமா, நம்மளை அறியாமலே வந்துடும். அந்த மாதிரி அதுதான் சத்சங்கத்தினுடைய பெருமை. ஏற்கனவே சொன்னோம், சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய வாழ்நாளில் பண்ணின ஒரே ஒரு விஷயம் சிக்ஷாஷ்டகம்ங்கிறது மட்டும்தான். அதை தவிர அவர் ஹரே ராம ஹரே கிருஷ்ணாங்கிற நாமத்தை மட்டும்தான் சொன்னார். ஏன் அப்படின்னா, சொல்ல தெரியறதோ தெரியலையோ, உனக்கு ராகம்னு ஒன்று வருதோ வரலையோ, தாளம்னு ஒன்று நிற்கிறதோ நிற்கலையோ, ஆனால் நீ சத்சங்கத்துக்கு வரணும். வந்தேன்னாலே போரும், தன்னை அறியாமல் உனக்கு இதெல்லாம் அதுக்கே ஒன்று பிடிச்சி போயிடும். ராகங்களுக்கெல்லாம் ஒன்று பிடிச்சிடும், தாளங்களுக்கெல்லாம் ஒன்று பிடிச்சிடும். அந்த மாதிரி ஆகிடும். அதான் சத்சங்கத்தினுடைய மேன்மை. அப்போ நம்மள அறியாமல் நம்மளே அந்த நாமங்களை சொல்ல ஆரம்பிச்சுடுவோம். அப்படி பார்க்குற பொழுது இந்த சத்சங்கத்தினுடைய மேன்மையினால தான் இந்த ஒரு கிளி கோவிந்தா கோவிந்தான்னு கத்துறதான். 3 அக்ஷரம்தான் கோவிந்தா அப்படின்னு. அவ்வளவு அத்தனை மகாபுராணங்கள் 18 புராணம் பண்ணினார். ஒரு பெரிய இதிகாசமே பண்ணினார் வேதவியாசர். அவர் கூட சொல்லும்பொழுது ஆலோட்டி சர்வசாஸ்திராணி சொல்லும்பொழுது சொல்லிட்டார், பெருமாள் அந்த ஹரிரிக் அக்ஷரத்வயம்ட்டார். போகிறோம், 2 அக்ஷரத்தை சொல்லு போகிறோம், ஹரின்னு சொல்லு போகிறோம், மெல்ல எழுந்து ஹரியன்ன பேரர்வம் சொல்லு போகிறோம் அப்படின்னுட்டார். ஆண்டாளே சொன்னது தான் அது. அந்த மாதிரி அந்த எம்பெருமானுடைய நாமத்தை சொல்லிகிட்டே இருந்தாலே போகிறோம், ஒரு கிளிக்கு கூட அது தன்னடியாக வந்துடும். அதுதான் சத்சங்கத்தினுடைய மேன்மை. இந்த ஒரு பாசுரம் சரமபருவ நிஷ்டையாகவும் எடுத்துக்கலாம். அதை இந்த பாசுரத்தை ஆண்டாள் பரமாக பேசிட்டு அதுக்கப்புறம் சரமபருவ நிஷ்டை பரமாடியன் பேசுகிறேன். அப்படி அந்த ஒரு கிளி, அந்த கிளி கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு அழைக்கிறது. அப்படி அதை அழைச்சதும் என்ன ஆறுது அப்படின்னாக்கா, ஊட்டக்கூடாது. அதுக்கு நான் ஆகாரமே கொடுக்கல, கோவிந்தான்னு சொன்னதுக்கு ஆகாரம் போயிடுதா. அப்படி பொதுவாக சாஸ்திரம் என்ன தெரியுமா சொல்கிறது, சாப்பிட உட்காரும் பொழுது கோவிந்த கோவிந்த கோவிந்தா கோவிந்த நாம சொல்லிட்டு தான் சாப்பிட்ணும். சாதம் நமக்கு பரிமாறுறதுக்கு வரா இல்லையா, அந்த கேப்பில் சும்மா உட்காரக்கூடாது, கோவிந்த நாமா சொல்லிட்டு சாப்பிடணும் அப்படிங்கிறது சாஸ்திரம். ஆனால்
இது கோவிந்தான்னு சொன்னதுக்கு நான் தானியம் கொடுக்க மாட்டேன், ஊட்டி விட மாட்டேன், ஆகாரம் கொடுக்க மாட்டேன்றாளே இவோ, என்னது இது அப்படிங்கிற ஒரு கேள்வி தானே வரும். ஏன் ஆகாரம் கொடுக்க மாட்டா அப்படிங்கிறதுக்கு சுவாபதேசத்தில் வருது நமக்கு. என்னன்னா, இந்த ஆண்டாளோ நாச்சியாரோ இத்தனை பேர் இப்படி ஏசி, இத்தனை பேர் என்னென்னவோலாம் சொல்லிண்டு அவளுடைய ஹிருதயத்தை போட்டு பிளக்கிறார்கள் இல்லையா, அதனால இத்தனை பேருக்கு மத்தியில் எனக்கு கோவிந்தான்னு சொல்கிறதுக்கு ஒரு கிளி இருக்கே, இஹ சந்தோன வாசந்தின்னு நான் சீதம்மா சொன்னா அதை ராமாயணத்தில். இங்கே சாது புருஷர்களே யாருமே இல்லையே, இஹ சந்தோன வாசந்தி, இங்கே யாரும் சாத்வீக புருஷர்களே வாசமே பண்ணலையாப்பா அப்படின்னு கேட்குறா இலங்கையில் உட்காந்துண்டு. அந்த மாதிரி இப்போ இவளுக்கு அந்த மாதிரி ஆயிடுத்து. இத்தனை பேர் என்னென்னமோ பேசுறச்சே திடீர்னு அவள் வளர்க்குற அந்த கிளி கோவிந்தா கோவிந்தா அப்படின்னதும் இவளுக்கு ஒரு க்ஷணம் அந்த பாவம் வந்துடுத்து. அப்படியே கையை கூப்பிண்டு இவள் கோவிந்தான்னுட்டாள், அப்படியே சரிஞ்சுட்டாளாம். அதனால் என்ன ஆயிடுத்து அப்படின்னாக்கா, இவள் சரிஞ்சுட்டா, அதனால் அதுக்கு ஊட்டலை, அதனால தான் ஊட்டக்கூடாது, அதனால தான் அதுக்கு ஒரு ஆகாரம் கூட கொடுக்க முடியலையா ஆண்டாளால். தேவி அப்படியே இந்த விரகாவஸ்தையில் விரகாக்னியில் அப்படியே இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு கோவிந்த நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு கோவிந்தா கோவிந்தான்னாக்கா இவளுக்கு எப்படி இருக்கும், அதனால் அப்படியே சரிஞ்சுட்டாளாம் அவள். அப்போ இவளை எழுப்பணும், கிளிக்கோ பசிக்கிறது, இவளை எழுப்பணும். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா, உலகளந்தான் என்ன உயர கூவும் ஹே ஆயனா பெருமாளே அப்படின்னு கூப்பிட்டுதான், திரிவிக்ரமா அப்படின்னு கூப்பிட்டுதான் திருக்கோவிலூர் எம்பெருமானை. அப்படி கூப்பிட்டதும் இவள் டக்குன்னு எழுந்துனுட்டாள். ஏன்னா திரிவிக்ரமன் மேலே இவளுக்கு, வாமனமூர்த்தி மேலே இவளுக்கு அவ்வளவு ஒரு பிரேமை. அந்த அவதாரத்தை பல இடங்களில் மங்களாசாசனம் பண்ணிட்டாள் இவள். அதனால் உலகளந்தான் என்ன அப்படின்னு சொல்லவும், உலகளந்த பெருமாளேன்னு கூப்பிட்டவும் அந்த கிளி டப்புன்னு எழுந்துனுட்டாளாம் இவள். சரி, எழுந்துண்டு அதுக்கு ஊட்ட கொடுத்துட்டா, ஆகாரம்லாம் கொடுத்துட்டா. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, என்ன இவோ கோவிந்தான்னு பேரை கேட்டதுக்கே விழுந்துட்டாளே அப்படின்னு அத்தனை மாமிகளும் இங்கே பேச ஆரம்பிச்சுட்டா மறுபடியும். நாட்டில் தலைப்பழி எய்தி உங்கள் நன்மை இழந்து தலையிடாதே, சூட்டுயர் மாடங்கள் சூழ்ந்து தோன்றும் துவராபதி என்னை உய்த்திடும். மாமி, உங்களுக்கெல்லாம் இப்போ என்ன வேணும்? நான் இந்த மாதிரி பண்ணுறது உங்களுக்கெல்லாம் அவமானமாக இருக்கா? உங்களுக்கெல்லாம் அவமானமாக இருக்கா நான் இந்த மாதிரி கிருஷ்ண பக்தியில் இருக்கிறது? வாஸ்தவத்தில் அவமானப்பட வேண்டியதே என்ன அப்படின்னா, பக்தி இல்லாத ஒருத்தன் தான் அவமானப்படணும். லோகமே இப்படி பக்தியில் திளைக்கிறதே, அத்தனை பேர் ஒரு கோவிலுக்கு போய் நிற்கிறாளே, நமக்கு என்னமோ புரியலையே, அதில் நம்ம எங்கேயோ பிஹைண்டில் இருக்கோமே, லேக்கிங் ஆகிறோமே நம்பன்னு பக்தி இல்லாதவன் தான் அவமானப்படணும். இத்தனை பேர் இப்படி கோஷ்டின்னு சொல்லி பட்ட வர்த்தனமாக இத்தனை திவ்ய தேசங்கள்லேயும் பாசுரங்கள் மங்களாசாசனம் ஆயின்றிருக்கு, அருளி செயல். நமக்கு இதனுடைய ஒரு எள்ளளவாவது ஒரு திவிலையாவது நமக்கு வாய்க்கலையேன்னு நினச்சிட்டு பக்தி இல்லாதவன் தான் அவஸ்தைப்படணுமே தவிர, பக்தி இருக்கிறவா வெக்கப்படும்படிக்கு ஆயிடுத்து கலியுகம். ஏற்கனவே நேற்றுக்கே அடியேன்னு சொன்னேன், எதுக்கெல்லாம் வெக்கப்படணும் அப்படின்னா, ஒரு கோவிலுக்கு போகிறச்சே கூட திருமணம் நட்டுட்டு போகணுங்கிற ஒரு ரோஷம் இல்லாதவா தான் வெக்கப்படணும். நித்தியபடிக்கு திருமண் காப்பெட்டுன்னு போகிறவா என்ன பண்ணிட்டு இருக்கா, யாராவது ஏதாவது சொல்லிடுவாளோ அப்படின்னு நினைக்கிற ஒரு முதல்ல எட்டுக்க ஆரம்பிக்கிறச்சே அப்படி தான் இருக்கும். நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்கும். திருமணம் எட்டுக்கிறோமே, யாராவது ஏதாவது சொல்லிடுவாளோ, அது குழந்தையிலேருந்து வந்துடுத்துனா தெரியாது, திடீர்னு ஒரு வைராக்கியம் வந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாக்கா அவளுக்கு இருக்கும். அப்புறம் போக போக அது ஒரு பெருசாக தோணாது. ஆனால் இன்னொன்று ஒன்று ஒத்துக்கணும், இன்றைக்கி தேதிக்கு லோகம் ஏதாவது கிண்டல் பண்ணணும்னு நினச்சா கூட நம்ம மூஞ்சிக்கு நேரம் பண்ணுறதில்ல, அது வரைக்குமாவது இன்றைக்கி தேதிக்கு ஒத்துக்கலாம் நம்ம. ஆனால் இந்த மாதிரி இருக்கிறவா தான் பக்தியே இல்லாமல், அது மேலே எந்த ஒரு பிடிப்பும் இல்லாமல் பண்ணுறவாளையும் நம்ம கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறவா தான் வாஸ்தவத்தில் வெக்கப்படணும். அவள் தான் வாஸ்தவத்தில் தலை குனியணும். ஆனால் நீங்கள்லாம் நான் கிருஷ்ண பக்தியோடு இருக்கேனே மாமிகளே, நீங்கள் போய் தலை குனிவு ஏற்படுத்திட்டேன்னு சொல்கிறேளே. சரி, இப்போ உங்களுடைய நன்மையை கருதி நான் ஒன்று சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கணும். என்ன, நீங்கள் தலை குனிஞ்சுன்னு இருக்கேளே என்னால், அப்போ உங்களுக்கு தலை நிமிரணுமானா என்னை தூராபதிக்கு கொண்டு போய் விட்டுடுங்கோ அப்படிங்கிற அதில் சில அர்த்தங்களே இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறா அப்படின்னா, தலை குனிவு தலை நிமிரல் அப்படிங்கிறதுக்கு 2-3 அர்த்தங்கள் இருக்குது. சூட்டுயர் மாடங்கள் சூழ்ந்து தோன்றும். துவாரகா பட்டணத்தில் பொதுவாக ஒரு துவாரகையினுடைய சரித்திரத்தை எடுத்துகிட்டு பார்த்தோம், ஒரு ஊருக்கும் ஒரு க்ஷேத்திர மகாத்மியம், ஸ்தல மகாத்மியம்லாம் இருக்கும் இல்லையா. கிருஷ்ணன்
பிருந்தாவனத்துலேருந்து மதுரைக்கு வந்துட்டான். கம்சனுடைய சம்ஹாரமெல்லாம் ஆயிடுத்து, எல்லாம் வாஸ்தவம். அப்போ காலநேமி அப்படிங்கிற ஒரு அசுரன், அந்த காலநேமிங்கிற அசுரன் யாதவர்களை ரொம்ப தொல்லை பண்ண ஆரம்பித்தான். அப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்கா, கிருஷ்ணன் தான் நேராக கிளம்பி சமுத்திரத்துக்கு மத்தியில் துவாரகை அப்படிங்கிற ஒரு பிரதேசத்தை நிர்மாணம் பண்ணி அத்தனை ஜனங்களையும், மதுரையிலிருந்து அத்தனை ஜனங்களையும் கொண்டு வந்து அங்கே குடிபெயர்த்தான். அதுதான் துவாரகையினுடைய சுருக்கமாக ஒரு நிமிஷத்தில் சொல்லி முடித்தேன் ஸ்தல புராணம். அப்பேற்பட்ட அந்த துவாரகையை விஸ்வகர்மாவே வந்து நிர்மாணம் பண்ணுறார். அப்படி நிர்மாணம் பண்ணும் பொழுது அவ்வளவும் பங்களா, அத்தனையும் பங்களா தான். திருவள்ளரையில் எப்படி பங்களா இருக்குதுன்னு பெரியாழ்வார் சொல்கிறார், அந்த மாதிரி துவராபதியில் விஸ்வகர்மா அன்னைக்கு நிர்மாணம் பண்ணும் பொழுது அத்தனையும் பங்களா, எல்லாம் இவ்வளோ பெருசு பெருசுக்கு இருக்குது, எல்லாம் நிலாவை போய் தொடர்றதுன்றார் திருவள்ளரையில். அந்த மாதிரி நிலாவுக்கு ஈக்குவலாக அந்த ஹைட்டுக்கு இருக்குது துவாரகையில் ஒரு பங்களாவும். அப்படி பார்க்குற பொழுது நீங்கள் துவாரகைக்கு என்னை கொண்டு போங்கோ, கூட்டின்னு போங்கோ. அப்படி போகும்பொழுது அந்த பங்களாவுனுடைய அழகெல்லாம் பார்த்துட்டு நீங்களே குனிஞ்ச தலையோடு இருக்கிறவா உங்களுக்கே அது சுண்டு இழுக்கும் மாமி. அதனால் நீங்கள் அப்படியே நிமிந்துடுவேள், எவ்வளோ ஏற்றுக்கு இருக்கு பாரு, அப்படி நீங்களே நிமிந்துடுவேள் மாமி. அது ஒன்றாச்சா? ரெண்டாவது ஆனால் நாச்சியார் இதோ இந்த மாதிரி விஷயத்துக்காக சொல்ல போகிறது இல்லை, வெளிப்படையாக பார்த்தா தான் அர்த்தம். ஆனால் அவனுடைய ஹிருதயம் என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கெல்லாம் என்ன, நீங்கள் இதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன சொன்னேள், அவன் ஒரு இடைய பையன், அவனை ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும் இப்படிலாம் கேட்டாலே, அவன் அப்படி இல்லை, வன் துவராபதி மன்னன், அவன் ராஜா, ராஜாதி ராஜன் அவன். அப்போது நான் என்னால் உங்களுக்கு தலைகுனிவு ஏற்பட்டதுன்னு சொல்கிறீங்களே, அங்கே போனேன்னாக்கா ஆஹா இல்லை நாச்சியார் நம்ம கோதை இருக்காளே ஒரு ராஜாவன் தான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நீங்கள் தலை நிமிந்துடலாம் மாமி. அதனாலையாவது அடியனை கொண்டு போய் அங்கே சேர்த்துடுங்கோளே. துவராபதி கென்னை உய்திடும். இப்போ இந்த பாசுரத்தை ஆச்சாரியபரமான சுவாபதேசமாக எடுத்துக்கணும். அது என்ன ஆச்சாரியபரம் அப்படின்னாக்கா, நேற்றைய தினமே அடியன் சொன்னதாக நினைவு. சுவாமி மணவாள மாமுனிகள் தன்னுடைய ஆர்த்தி பிரபந்தத்தில் சொல்லும் பொழுது, இந்த உடல் சிறை விட்டு எப்பொழுது யான் ஏகி அந்தமில் பேரின்பத் துளாகுவேன் அப்படின்னார். சிறைவாசத்தை பற்றி அவள் எல்லாருமே பேசுகிறா. யாருக்கெல்லாம் எத்திராசர் மேலே ஒரு சரமபருவ நிஷ்டை இருந்து சம்சார அடிக்கொதிப்பு இருந்ததோ அவள் எல்லாருமே இதை பேசியிருக்கா. சுவாமி எறும்பியப்பாவும் இதை பேசியிருக்கார். காராகாரே வரவரமுனே வர்த்தமான ஷரீரே அப்படின்னு பேசியிருக்கார். இது ஒரு காராகிரகம் அப்படின்னு. பொதுவாக கூடு அப்படின்னா என்ன, ஒரு கிளிக்கு கூடுங்கிறது ஜெயிலு தானே, ஒரு கிளிக்கு கூடுங்கிறது ஜெயில் தானே. அதுதான் இங்கே, கூட்டிலிருந்து கிளி எப்போதும் கோவிந்தா கோவிந்தா என்ன அழைக்கும். காவேரியாக கமலோத்பாசி சம்ஸ்பிருஷ்ய சலிலம் சுபம் கோவிந்த குணசீலாதி தியாத்வா ஸ்ருகலிலானனஹா. இது சுவாமி கோவில் கந்தாடை அண்ணன் அருளி செய்த வரவரமுனி அஷ்டகத்தினுடைய 3வது ஸ்லோகம். ஸ்ரீரங்கத்தில் மணவாள மாமுனிகள் சன்னதி பல்லாராயன் மடத்தில் இதை கல்வெட்டாவே எழுதி போட்டிருப்பா, அதை பார்க்கலாம். நம்ம மணவாள மாமுனிகளுடைய நித்தியப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக 8 ஸ்லோகத்தில் கொடுத்தார் அவர் கோவில் அண்ணன். அதை விஸ்தரித்து கொடுத்தார் சுவாமி எறும்பியப்பா வரவரமணி தினசரியா அப்படின்னு. அதில் சொல்லும் பொழுது திருக்காவேரிக்கு குளிர குடைந்து நீராடணும்னு வரார் சுவாமி மணவாள மாமுனிகள். காவேரியாக காவேரிக்கு வரார், எழுந்தருள்றார். அங்கே என்ன இருக்குது, கமலோத்பாசி, அவ்வளவு தாமரை புஷ்பிச்சிருக்கு, கமலோத்பாசி சம்ஸ்பிருஷ்ய சலிலம் சுபம். மணவாள மாமுனிகள் அப்படி ஆச்சரியமாக அந்த தாமரை கொல்லுன்னு புஷ்பிச்சிருக்கக்கூடிய அந்த திருக்காவேரிக்கு எழுந்தருளி சம்ஸ்பிருஷ்ய ஸ்பர்ஷம் பண்ணுறார். அங்கே வந்து இறங்குறார் அந்த திருக்காவேரியில். அப்படி இறங்கினதும் பொதுவாக மணவாள மாமுனிகளுடைய தினசரியாக நம்ம வியாக்கியானபரமாக எடுத்துகிட்டு பார்த்தோம்னாக்கா, சுமாராக பிரம்ம முகூர்த்த வேலைக்கு முன்னாடியே அவர் எழுந்துருவார். எழுந்துட்டு உடனே திருக்காவேரிக்கு கிளம்பிடுவார். அப்போ ஊர் உலகத்தில் வெளிச்சங்கிறது ஒரு புட்டு இருக்காது. அப்போ மார்கழி மாதம்லாம் யோசிச்சு பாருங்க, விடவிடக்கும் மிட் நைட்டு 3 மணின்னு சொல்கிறோம் இல்லையா, 3:30 மணி, அந்த மாதிரி சமயத்தில் கிளம்பிடுவார் அவர் திருக்காவேரியில் போய் தீர்த்தம் ஆடுறதுக்கு. அப்படி போகும் பொழுது மணவாள மாமுனிகள் காவேரியில் நின்றுண்டு கோவிந்தான்னு கையை தூக்கிண்டு கத்துவாராம். தியானம் பண்ணிப்பார். கோவிந்த குணசீலாதி தியாத்வா, அதை தியானம் பண்ணிக்கிறார். கோவிந்தா அப்படின்னு நினச்சிப்பார், கையை கூப்பிப்பார், அப்படியே மேலே பார்த்துண்டு. அவருடைய எல்லாருக்கும் விடவிடக்கும், ஆனால் அவருடைய திருமேனியிலேருந்து ஒரு புகை கிளம்பும். என்ன அப்படின்னாக்கா அவஸ்தை. அந்த எம்பெருமான் கிட்ட அந்த அது விரக தசையில் இருக்கிறவாளுக்கு குளிர்ந்த நீரை தம் மேலே விட்டுண்டாக்கா புகை கிளம்பும். அந்த அளவுக்கான விரகம். இவர் கூடவே கேரக்டராக இருந்திருக்கார் மணவாள மாமுனிகள். பலராமனாக
லக்ஷ்மணனாக கூடவே இருந்திருக்கார் பெருமாளோட. அப்போ கோவிந்தா அப்படின்னு நினச்சிக்கும் பொழுது தியாத்வா அஸ்ருகலிலானனஹா, அவருடைய திருமுக மண்டலத்திலேருந்து திருக்கண்கள்லேருந்து அப்படியே நீர் பிழிஞ்சு கொட்டுமா கோவிந்தான்னு அவர் கூட்டுட்டாருனாக்கா. எவ்வளவு நேரம் உள்ளே இருப்பாரோ தெரியாது. அவருக்கு அந்த பாவம் கொஞ்சம் சமாதானம் அடங்கினதுக்கு அப்புறம் தான் வெளியிலேயே வருவார். ஏன்னா அடுத்த ஸ்லோகம் அதை சொல்கிறது, ரோமாஞ்சித மயிர்குச்செறிதல். அப்படி மயிர்குச்செறிஞ்சு அப்படி ரோமாஞ்சிதத்தோட சலத்காத்ரஹா அப்படியெல்லாம் இருப்பாராம் அவர். அவருடைய சரீரமே அப்படியே மயிர்குச்செறிஞ்சு பகவத் பக்தியில் அப்படியே இங்கே நின்றுருக்கார் இல்லையா, அப்படியே கொஞ்சம் உடம்பே நகுருமா. அந்த அளவுக்கான ஒரு விரகம் அவருக்கு. தன்னறியாமல் தானாக கால் எடுத்து நகர்த்தி வைக்கிறது இல்லை, தன்னறியாமல் ஒரு உடம்பு அப்படியே நகரும். அந்த அளவுக்கு உடம்பு மதிக்கவே இல்லை. உடம்பு நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம், உடம்பை போஷிச்சுன்னு இருக்கோம் இல்லையா, உடம்புன்னு ஒன்று வச்சுக்கணும், அவ்வளவுதான். உடம்பை போஷிக்கக்கூடாது. அவர் அதை வச்சுன்னு இருக்கார், அவ்வளவுதான் மணவாள மாமுனிகள். அதுக்கப்புறம் புனாதி தீர்த்தம் சங்காகிய தம் வந்தே வரயோகினம்னு அந்த ஸ்லோகம் முடியறது. அப்படி மணவாள மாமுனிகளினுடைய அந்த அஸ்ரு, அந்த ஆனந்த பாஷ்பமானது காவேரியில் விழ, அப்போ காவேரியே பரிசுத்தமாக ஆனால் புனாதி தீர்த்தம் சங்காகிய, அந்த காவேரியவே புண்ணிய நதியாக ஆக்கினவர் மணவாள மாமுனிகள். அது மட்டும் இல்லையுமே இல்லை, கங்கையர் புனிதமாய காவிரின்னு தான் பாசுரம். என்ன அப்படின்னாக்கா, பிரதமாச்சாரியன் ஆரம்பித்து சரமாச்சாரியன் மணவாள மாமுனிகள் வரைக்கும் எல்லாரும் ஸ்ரீரங்கம்தான். அதனால தான் கங்கையர் புனிதமாய காவிரி. பிரதமாச்சாரியன் பெரிய பெருமாள், கேட்கவே வேணாம். திருவரங்கத்து பெருமாளுக்கு தான் பெரிய பெருமாள் அப்படின்னு திருநாமம். சரமாச்சாரியன் மணவாள மாமுனிகள். அத்தனை பேரும் அங்கே இருந்து அதுலேயும் சுவாமி மணவாள மாமுனிகள் இந்த சம்சாரத்தில் இருந்துட்டு, சம்சாரத்தில் ஒரு அடிக்கொதிப்பு வந்து கோவிந்தான்னு கூப்பிட்டாரோ, அதான் கூட்டிலிருந்து அந்த மணவாள மாமுனிகள்ங்கிற கிளி கோவிந்தா கோவிந்தா என்று அழைத்தார். அதுதான் அந்த விஷயம். சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னாக்கா, அதுக்கு பின்னாடி பார்க்குறோம் இல்லையா, இந்த பாசுரத்தினுடைய பின்னாடி பார்க்குறோம். என்ன அப்படின்னாக்கா, நாட்டில் தலைப்பழி எய்தி உங்கள் நன்மை இழந்து தலையிடாதே. அது சுவாமி எறும்பியப்பா அவருடைய திருவடியாகவே, அதாவது எப்படி சுவாமி எம்பெருமானாருக்கு வடுக நம்பிகளோ அந்த நிலையில் உன்னையொழிய ஒரு தெய்வம் மத்தரியா மண்ணுபுகழ் சேர் வடுக நம்பி அப்படின்னு மணவாள மாமுனிகள் ஆர்த்தி பிரபந்தத்தில் சொன்னார். அதுபோல் சுவாமி எறும்பியப்பாவுக்கு மணவாள மாமுனிகளை தவிர வேறு ஒரு தெய்வமே இல்லை, அந்நியதா ஒரு தெய்வமே கிடையாது அவருக்கு. மணவாள மாமுனிகள் தான் அவருக்கு தெய்வம். அப்படி அந்த நிலையில் இருந்தவர் தான் இந்த பாசுரத்தினுடைய பின்னடியில் குறிக்கப்படுறது. என்ன அப்படின்னாக்கா, நாட்டில் தலைப்பழி எய்தி உங்கள் நன்மை இழந்து தலையிடாதே அப்படிங்கிறது. என்ன அப்படின்னா, இவரே சொல்கிறார், நாமை தத்தே நவ நவரசம் நாத சங்கீர்த்திய நிருத்யன் அந்த கத்தும் வரவர முனே நித்யமே சத்யம் துவாம். இவரை மீண்டும் சம்சாரத்துக்கு வரணும்னு எறும்பியில் இருக்கிறவா அழைச்சிட்டா. இவர் மணவாள மாமுனிகளே கத்தின்னு இங்கே இருந்தார் திருவரங்கத்தில். அந்த பல்லவராயன் வடமே கத்தின்னு இருந்தார். அவர் அப்படியே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு என்றைக்குமே உண்டு. ஏன் அப்படின்னா, ஒரு லிখিதம் கிடச்சி கொடுத்து அவள் அப்பா எறும்பியப்பாவனுடைய அப்பா ஒரு லிখিதம் எழுதி, அவரோ கிரகஸ்தர், அவருக்கு குடும்பம் இருக்குது, பத்தினி இருக்கா, பிள்ளை இருக்கான், குலதனமான கோதண்டபாணி இருக்கார், வயசான கிழவான் அங்கே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அவர் அங்கே இருக்காரே அப்படிங்கிற ஒரு இதில் அவள் அப்பா ஒரு லிখিதம் எழுதி அவரை அழைச்சுட்டார். அந்த லிখিதம் மணவாள மாமுனிகள் கைக்கு கிடச்சுடுத்தோம். அதனால் மணவாள மாமுனிகளே தான் அனுப்பிச்சி வைக்கிறார். நீங்கள் போமே எறும்பியில் போய் இருமே அப்படின்னு அனுப்பிச்சி வைக்கிறார். இவரும் மனசு வாட்டத்தோடு தான் கிளம்புறார். கிளம்பி அங்கே போனதும் மணவாள மாமுனிகளை பிரிஞ்சு இருக்கிற அந்த விஸ்லேஷ தசையில் பாடினது தான் இந்த வரவரமுனி சதகம், வரவரமுனி சம்பு, வரவரமுனி நாடகம், வரவரமுனி கர்ணாமிருதம், அநேகம் கிரந்தம் பண்ணியிருக்கார் மணவாள மாமுனிகள் மேலே. எல்லாம் இப்போ போயிடுத்து. ஒன்று தான் இருக்குது, வரவரமுனி சதகம் மட்டும். சம்ஸ்லேஷ தசையில் இருந்த பொழுது பண்ணினது தான் வரவரமுனி தினச்சரியா. அது ரெண்டும் தான் இப்போ காண கிடைக்கிறது நமக்கு. அதில் இப்போ அந்த வரவரமுனி சதகத்தினுடைய 40வது ஸ்லோகம் தான் அடியேன் இப்போ சொன்னேன். என்ன அப்படின்னா, நாமை தத்தே தே நாம ஏதத்து, தேவரினுடைய திருநாமம் உண்டியே எப்பேற்பட்டது அப்படின்னாக்கா, நவநவரசம். ஒரு வாட்டி வரவரமுனே 39 ஸ்லோகமாக கூப்பிட்டுட்டார் அவர். அப்படி 39 ஸ்லோகமாக கூப்பிடும் பொழுது ஒரு வாட்டி வரவரமுனேன்னு சொல்லும் பொழுது அவருடைய சுவாமி எறும்பியப்பாவனுடைய நாக்கு ஜிஹ்வம் வேறு தித்திப்பாக வந்துட்டே இருக்கா. தித்திப்புனா ஒரே சுவை தானே, அது எப்படி தித்திப்புனா வேறு தித்திப்பு அவருக்கு தெரியறதான். அது நமக்கெல்லாம் புரிஞ்சிக்க கூட முடியாது. எறும்பியப்பாவால் மட்டுமே உணர முடியும். அது மணவாள மாமுனிகள் கொடுக்குற அனுபவம், அது அவர் அனுபவிக்கிற அனுபவம். அது 2 பேருக்கு மட்டுமே அது புரியும்.
ஒரு வாட்டி வரவரமுனேன்னு சொல்லும் பொழுது நவநவ ரசம் ஒரு வாட்டி வேறு விதமாக ஸ்வீட்டாக இருக்குது அப்படிங்கிறார். அது என்ன ஆகுது அப்படின்னாக்கா அடியேன ஒரு நிருத்தியமே பண்ண வைக்கிறது, அந்த திருநாம சங்கீர்த்தனம் பண்ணி பாடி ஆட வைக்கிறதுங்கிறார். நாதான்னு கூப்பிட்றாரு, சங்கீர்த்திய நிருத்தியன்னு பாடுறேன் ஆடுறேன் எல்லாம் பண்ணுறேன் உம்முடைய திருநாமத்தை சொல்லிண்டு. அப்படியே இருக்கும் பொழுது எல்லாரும் வந்து என்னப்பா இது எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கே அப்படின்னு பக்கத்தாத்து மாமாலாம் வந்து சொல்லவே அந்த கர்த்தம் சரி உள்ளேயே வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன், அப்படின்னு ஆசைப்படுறேன். நித்தியம் இச்சத்தியம் துவாம் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறார். ஆனால் இந்த சம்சாரம் ஒரு பக்கம் நம்ம அந்த லௌகிகத்துக்கு போயிட்டோம், அவ்வளோதான் மாட்டின்ட்டோம். ஏன் அப்படின்னா அடுத்தவர் சொல்கிறார், அர்த்தம் நித்ராஹரதி, ஒரு நாளில் பாதி நேரம் தூங்கியே கழிக்கிறேன். திவசஸ்யார்த்தம் அந்யன் ரிஷம்சன், சரி தூங்கிறது தான் 12 மணி நேரம், ராத்திரி 8 மணி நேரம், பகலில் 4 மணி நேரம் தூங்கிடுறேன். மீது என்ன ஆறுது அப்படின்னாக்கா திவசஸ்யா அர்த்தம், இன்னொரு அர்த்தம் வேற ஒரு பாதி என்ன ஆறுது, முதல் பாதி தூங்கியே கழிச்சுட்றேன், அடுத்த பாதி என்ன ஆறுதுன்னாக்கா அந்யன் ரிஷம்சம், வேற லௌகிக விஷயங்களாகவே தான் பண்ணுறேனே தவிர வேற ஒன்றுமே என்னால் பண்ண முடியல. இங்கே தான் சொல்கிறார், வாசோ மூடைர் மலினமதிபிஹி, இத்தனை மூடர்களுக்கு மத்தியில் நான் வாசம் பண்ணிட்டு இருக்கேனே, ஐயோ வரமுனேன்னு கூப்பிட்றாரு. அவள் அத்தனை பேரையும் நோக்கி பல ஸ்லோகங்கள் சொல்லிட்டார் வரவரமுனி சதகத்திலேயே. இத்தனை பேருக்கு நடுவில் நான் வாசம் பண்ணணுமே. இங்கே நாச்சியாருமே ஒரு கிளியை தானே சொல்கிறா. கலியன் கூட சொல்லும் பொழுது வளர்த்ததனால் பயன்பத்தேன் வருகவென்னு மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே அப்படின்னு தான் சொல்கிறார் கலியனும். அப்போ இவா எல்லாருமே ஒரு கிளியை தான் விரும்பியிருக்கா. இந்த இடத்துல எறும்பியப்பா ஒரு க்ஷணம் மேலேயே கூட போயிட்டார். என்ன அப்படின்னா, இந்த மூடர்களுக்கு மத்தியிலலாம் நான் வாசம் பண்ணணுமா, அப்படி வாசம் பண்ணுறதுக்கு பதிலாக நான் எங்கேயோ ஒரு அத்வான காட்டுக்கு வேணாலும் போயிடுறேன். அங்கே போனாக்க என்ன மிஞ்சி போனால் சிம்மம் இருக்கும், புலி இருக்கும், இல்லை விஷஜந்துக்கள் பாம்பு தவளை இதெல்லாம் இருக்கும், அவ்வளவுதானே. அவள்லாம் கூட எப்போ பசிக்கிறதோ அப்போ தானே வந்து என்னை கடிக்க போகிறா, இருந்துட்டு போகிறது. நிம்மதியாக வரமுனே நாமத்தையாவது நான் சொல்லிட்டு உட்காரலாமே, அதுகளுக்கு பசி வந்து கடிச்சா அது அதும்பாடு சொல்கிறார். வாஸ்தவத்தில் சொல்கிறார் இப்படியே, சிம்ம வியாக்ரௌ சபதி விபினே பன்னக பாவகோவா. சிம்ம வியாக்ரனா புலி, அதெல்லாம் இருக்கட்டும். பன்னகஹா பாம்பு இருக்கட்டுமே, என்ன இப்போ மலைப்பாம்போ கட்டு விரியானோ என்ன பாம்போ என்ன வேணா இருக்கட்டுமே, கார்கோட்டகனா கூட இருக்கட்டுமே, எனக்கு என்ன அதை பற்றி. அவெல்லாம் எப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, குர்யோ பிராணாந்தகமபி பயம் கோவிரோதஸ்தோமே, பிராணாந்தக பயம், ஐயோ உயிரே போயிடுமே அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். எப்போன்னாக்கா அதுகளுக்கு விரோதம் ஆகும் பொழுது தான். ஒரு சிங்கம் அது பாட்டுக்கு இருக்கும், நம்ம போய் திடீர்னு அப்படின்னா தான் அது திருப்பி நம்மளை சாப்பிட்றேன்னு வரும். ஒரு பாம்பு ஒரு அடி அடித்தாதான் மறுபடியும் அது நம்மளை கடிக்கிறேன்னு வரும். அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுகளுக்கு ஒரு ஹ்லானியே இல்லாமல் நான் பாட்டுக்கு, நானும் ஒரு சாது ஸ்ரீ வைஷ்ணவன், நான் பாட்டுக்கு ஒரு மூலையில் உட்காந்துட்டு வரவரமுனேன்னு கை கூப்பிண்டு ஆடிண்டு பாடிண்டு இருந்தேன்னாக்கா அதுகளும் என்னோட சேர்ந்து ஆடி பாடுமோ என்னவோ அப்படிங்கிறார். நான் அதை போய் டிஸ்டர்ப் பண்ணாதானே அது திருப்பி வந்து என்னை கடிக்க போகிறது. சரி அப்படியே கடித்தாலும் கடிக்கட்டுமே, வரவரமுனே நாமத்தை சொல்லிகிட்டே போயிடலாமே. வரவரமுனி நாமம் சொல்ல முடியாமல் ஒரு சம்சாரத்தில் உக்காடுறதுக்கு வரவரமுனி நாமம் சொல்லிட்டு ஒரு சிங்கம் வந்து என்னை கடிச்சு கொதறேன்னா கொதறட்டுமேங்கிறார். அதுதான் இங்கே நான் கிளம்பி போயிடுறேன்னே சொல்லிட்டார். அதுதான் இந்த இடத்துல நாட்டில் தலைப்பழி எய்தி உங்கள் நன்மை இழந்து தலையிடாதே, உங்களோட நன்மைக்காகவே நான் கிளம்பி போகிறேன்னு தான் எறும்பியப்பா சொல்லவே சொல்கிறார். இங்கே இருந்தேன்னாக்கா நான் உங்களை திருப்பி திட்டுவேன், அதனால் நான் கிளம்பி போயிடுறேன் அப்படிங்கிறார். வரவரமுனி சதகமே அதுதான். எறும்பியில் இருக்கிறவாயெல்லாம் அவரை லௌகிக்கத்துக்கு பிடிச்சி இழுக்கிறான். அப்போ இந்த பாசுரம் ரொம்பவே கச்சிதமாக மணவாள மாமுனிகள் சரித்திரத்திலையும் சுவாமி எறும்பியப்பாவுடைய சரித்திரத்திலையும் பொருந்தி இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் இந்த இடத்துல அதை எடுத்துட்டு நம்ம பேசினோம். வாஸ்தவத்தில் இப்போ நம்ம மறுபடியும் நாச்சியார் திருமொழிக்கு வருவோம். மேற்கொண்டு இந்த துவராபதிக்கே அங்கேயே போய் என்னை விட்டுடுங்கோ, விட்டாக்கா உங்களுக்கு குனிஞ்ச தலை நிமிந்துடுமே மாமிகளே அப்படின்னு சொல்லியும் இன்னும் சமாதானம் அடைஞ்ச பாடில்லை. யாருன்னாக்கா கோதையும் அடைஞ்ச பாடில்லை, மாமிகளும் அடைஞ்ச பாடில்லை. இவளுக்கோ விரகாவஸ்தை இன்னும் நீண்டுண்டே போகிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு பதிகத்தை அவ தலைக்கற்றாள். என்ன சொல்லி தலைக்கற்றாள் அப்படின்னாக்கா, இந்த பதிகத்தில் இத்தனை க்ஷேத்திரங்களை சொல்லியிருக்கோம் இல்லையா, இத்தனை க்ஷேத்திரங்களும்
யார் இதை ஸ்மரிச்சுண்டு பாடுறார்களோ அவர்களுக்கு சாக்ஷாத் வைகுந்த பிராப்தி அப்படின்னு சொல்கிறாள். மண்ணு மதுரை தொடக்கமாக வண்துவராபதி தன்னளவும் தன்னை தமருய்த்து பெய்ய வேண்டி தாழ்குழலாள் துணிந்த துணிவை பொன்னியல் மாடம் பொலிந்து தோன்றும் புதுவையர்கோன் விட்டு சித்தன் கோதை இன்னிசையால் சொன்ன செஞ்சொல் மாலை ஏத்தவல்லார்க்கிடம் வைகுந்தமே. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் துணிந்த துணிவை நான் துணிஞ்சடிச்சு சொல்கிறேன். நான் அந்த இடங்களுக்கெல்லாம் போக தான் போகிறேன். எந்த இடங்களுக்கு? மண்ணு மதுரை, வடமதுரை அப்படிங்கிற அந்த இடத்துலேருந்து ஆரம்பிச்சு. ஏன்னா அது வாஸ்தவத்தில் ஒரு குரோனலாஜிக்கலாகவே கொடுத்துன்னு வந்திருக்கான் ஆண்டாள். முதல் பாசுரத்திலே என்ன சொன்னா? கண்ணன் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாக இங்கே போன சரித்திரத்தை தான் சொன்னான். அப்போ கிருஷ்ண சரித்திரம் மொத்தத்தை இந்த ஒரு 10 பாசுரத்திலே அவள் கொடுத்துட்டான். என்ன சொல்கிறாள்? மதுராவில் அவன் அவதாரம், தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்ச கலசோபி கௌஸ்துபம் அப்படின்னு அவன் அவதாரம் பண்ணினான் இல்லையா? அப்படி அந்த அவதாரத்தை தானே சொன்னாள். அந்த அவதாரத்துலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் அங்கே போன கதை. அதுக்கப்புறம் அவனுடைய உத்தர பாகத்தில் அவன் இருந்ததெல்லாம் துவாரகையில். அதனால துவாரகா பரியந்தம் சொல்லி முடிச்சுட்டா. கிருஷ்ணலீலைகள் அத்தனையும் சொல்லிட்டாள் அவள். எந்தெந்த சரித்திரங்கள்லாம் தன்னுடைய ஹிருதயத்துக்கு ரொம்ப அனுராகமாக இருந்ததோ அந்த சரித்திரங்களெல்லாம் இங்கே கொண்டு வந்து சொல்லிட்டான். அப்படி சொன்ன அத்தனை சரித்திரங்களும் எந்தெந்த இடத்துல நடந்ததோ அந்த இடங்களுக்கு இப்படி நான் இத்தனை பாசுரம் சொன்னேனே, அப்போ இத்தனையும் அந்த அர்த்தங்கள்லாம் நீங்களும் மனசில் தானே வாங்கிண்டேள் மாமி அப்படின்னு கேட்குறா. அங்கே தமர்கள் இருக்கா. தமர்கள்னால் பொதுவாக என்னன்னாக்கா கூட இருக்கிறவான்னு அர்த்தம், இல்லை ஆசிரியர்கள்னு அர்த்தம், இல்லை பந்துக்கள்னு அர்த்தம். இந்த மாதிரி இருக்கிறவர்கள் தமர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த கூட இப்போ யார் இருக்கா அவளுக்கு அப்படின்னாக்கா இந்த அவளுடைய தோழிகளினுடைய அம்மாமார்கள் அவள்லாம் தானே இருக்கா. அதனால் அத்தனை பேரையும் சொல்கிறா. நானும் உஜ்ஜீவனம் அடையிறேன், அங்கே போய் கிருஷ்ணச்சரணத்தை அடையிறேன். அதே போல் இந்த சரித்திரத்தை எல்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது உங்களுக்குமே ஒரு உஜ்ஜீவனம் உண்டு அப்படின்னு சொல்கிறாள். அதுவும் துணிஞ்சடிச்சு சொல்கிறேன்னு வேற சொல்கிறா. இத்தனை இடங்களுக்கும் நானும் போக போகிறேன், இந்த பாசுரங்கள் மூலமாக நீங்களும் வந்தாச்சே. இப்போ நம்ம இந்த யூடியூப்பில் அதை தானே பண்ணின்னு இருக்கார் நம்ம ஜிஆர் சுவாமி. இத்தனை பேரையும் இப்போ சுவாமியினுடைய மேலீட்டுனால நம்ம அத்தனை பேரும் சுவாமியினுடைய சரணத்தை பிடிச்சுட்டே இல்லை இப்போ போயின்னு இருக்கோம். நம்ம ஜிஆர் சுவாமியினுடைய சரணத்தை பிடிச்சுட்டே இப்போ அத்தனை பேரும் போயின்னு இருக்கோம். நம்ம எங்கன்னாக்கா மதுராபுரியிலேருந்து ஆரம்பித்து துவாரகை வரைக்கும் நம்ம போயிட்டு இப்போ திருப்பி வந்தாச்சு யதுகிரிக்கு. யாதவகிரின்னு தான் பேர் வாஸ்தவத்தில். ஏன் அப்படின்னாக்கா அது பலதேவர் ரொம்ப உகந்த ஒரு க்ஷேத்திரம், அதனாலேயே அதுக்கு யாதவகிரின்னு பெயர். பலராம தீர்த்த யாத்திரையில் அந்த இடம் வருது ஸ்காந்த புராணத்தில். அந்த மாதிரி இந்த நாச்சியார் சொல்லும் பொழுது இத்தனை பேரையும் நான் சரித்திரத்தின் மூலமாக என் பாசுரத்தின் மூலமாக கூட்டின்னு போயிட்டேன். ஆனால் நான் யார் அப்படின்னாக்கா பொன்னியல் மாடம் பொலிந்து தோன்றும் புதுவையர்கோன் விட்டு சித்தன் கோதை. நான் யார்? என் அப்பா என் ஆச்சாரியனை என்னைக்கும் நான் சொல்லாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு புதுவையர்கோன் விட்டு சித்தன் கோதை இனிஷியலோடு தான் சொல்லுவாள் அவள். விட்டு சித்தன் கோதைன்றாள் இங்கே. அதுவும் யார் அவர் அப்படின்னாக்கா புதுவையர்கோன். அப்பேற்பட்ட அந்த ஆச்சரியமான திஜகுல திலகர் சுவாமி பெரியாழ்வார்னுடைய திருக்குமாரத்தியான இந்த கோதை சொல்கிறேன். இன்னிசையால் சொன்ன செஞ்சொல் மாலை அவள் பாடியிருக்கா. அவள் இந்த பாசுரங்கள்லாம் பாடிண்டே தான் சொல்லியிருக்கா போல இருக்கா. அதான் சொல்கிறா இன்னிசையால் சொன்ன செஞ்சொல் மாலை. இத்தனை ஒரு பாமாலை பூமாலை எல்லாம் தொடுக்கிறாள் இல்லையா அவள். அதுதான் சொல்கிறா. இதை யார் இன்னிசையோடு சொல்கிறார்களோ, அவள் பாடின இந்த பாட்டை யார் இன்னிசையோடு சொல்கிறார்களோ பாடுறார்களோ அவர்களுக்கு ஏத்தவல்லார்க்கிடம் வைகுந்தமே. அத்தனை பேருக்கும் வைகுந்தம்ங்கிறது திண்ணம் அப்படின்னு சொல்லி இந்த பதிகத்தை தலைக்கற்றாள். ஆனாலும் அவளுக்கு இந்த விரகாவஸ்தைங்கிறது குறைஞ்ச பாடு இல்லை, இன்னும் அதீதமாகத்தான் ஆறுது.
கிருஷ்ண சரித்திரங்கள்லாம் சொல்ல 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 அந்த கிருஷ்ணனை அடைஞ்சுட்டா விரகாவஸ்தைங்கிறது கிடையாதே, சம்ஸ்லேஷம் தானே. விஸ்லேஷத்தில் இருக்கும் பொழுது தானே விரகாவஸ்தை. அதனால அந்த எம்பெருமானுடைய பிரசாதங்களை எல்லாம் கொண்டு வந்து என்னை அவனுடைய அந்த பீத்தக வாடையை கொண்டு வந்து அவனுடைய பீதாம்பரத்தை கொண்டு வந்து என்னுடைய வாட்டம் போகிறதுக்கு வீசுங்கோ, அவனுடைய மாலையை கொண்டு வந்து என் மேலே போடுங்கோ அப்படின்னெல்லாம் அந்த விரகாவஸ்தையில் இன்னும் பல புலம்பல்கள் புலம்ப போகிறாள். அதுதான் இதனுடைய அடுத்த பதிகம், கண்ணன் என்னும் கருந்தெய்வம் அப்படிங்கிற பதிகம். ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி யதிராஜஜீயர் சுவாமியினுடைய ஆச்சரியமான ஒரு முன்னேற்பாடு. இந்த திருவாடிப்பூரத்தை முன்னிட்டு நாச்சியார் திருமொழி பிரதிபாசுரம் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது. யதாசக்தி யதாமதி இவ்வடியவள் இந்த மற்றறிந்திரு பதிகத்தை விண்ணப்பித்தேன். மேற்கொண்டு கண்ணன் என்னும் கருந்தெய்வம் பதிகம் நாளைய தினம் வேற அம்மங்கார் சாய்க்க இருக்கிறார்கள். சுவாமியினுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டுகள் பாடி அமைகிறேன். விஜ்ஞாபனம் எதிதமத்யது மாம கீனம் அங்கீகுருஷ்வ யதிராஜதயாம்புராஷே அக்ஞோயம் ஆத்மகுணலேஷ விவர்ஜிதஸ்ச தஸ்மாதனன்ய சரணோ பவதீதி மத்வா. பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன் கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதய துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.